அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் வசனம் 1 11 வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று சுத்தமானவர்களும் இடரலற்றவருமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்பதே ஆமென். நானுடைய பிரசங்கத்திற்காக நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீட்டிருக்கிறதான எங்கள் கிறிஸ்துவ தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக எங்கள் வருகிறோம் ஆண்டவரே. மட்டுமாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தினீர். பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தொடர் வேத வாசிப்பை கேட்கவும் நீர் எங்களுக்கு உதவினீர். இப்பொழுதும் இந்த பிரசங்க நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இந்த வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து நாங்கள் சில வாரங்களாக உடைய சத்தியத்தை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி வருகிறீர். இருந்து அநேக காரியங்களை நாங்க கற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்து இருக்கிறீங்க. இன்றைக்கும் கூட நாங்க இந்த பகுதியிலிருந்து சிந்திக்கிறோம். அதுதாமே எங்களோடு கூட இடைபடும். உடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு எந்த விதத்திலும் எங்களுடைய பாவம் தடையாறாதபடிக்கு எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவன் தாமே எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த மீதியான நேரத்தையும் ஆசீர்வதி. சுபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாள் மாலை ஆராதனையில நாம தொடர் வேத பிரசங்கமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 6 பிரசங்கத்துக்கு பக்கம் நம்ம இதுல இருந்து கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு 7வது பிரசங்கமாக நம்ம அதை பார்க்க போறோம். சரி, இந்த பிலிப்பியர் நிருபத்தினுடைய இன்றைய நாளினுடைய இந்த காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு விசை இந்த பிலிப்பியர் நிருபத்துக்கான ஒரு சுருக்கத்தை நம்ம எல்லாம் பார்த்திருந்தாலும் இந்த தொடக்கத்துல ஒரு சுருக்கத்தை கொடுப்பது புதியவர்களுக்கும் உங்களுக்கும் அது மறுபடியுமாக அதை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த பிலிப்பியர் நிருபம் எப்பொழுது எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது, அதனுடைய சூழ்நிலைகள், இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வருகிறோம். இன்னைக்கு இதுல இருந்து நம்ம அதைத்தான் கொஞ்சம் சுருக்கமா பார்த்து நம்ம இந்த நாளினுடைய சத்தியத்துக்குள்ள போக போறோம். இந்த சபை பவுல் தன்னுடைய மிஷனரி பிரயாணம் 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது ஆசியாவிலிருந்து ஐரோப்பா அங்க போய் அதனுடைய தலைநகராகிய இந்த பட்டணத்துக்கு அவர் போய் அங்க சுவிசேஷத்தை அறிவித்து அங்க 3 குடும்பம் இல்லைங்களா, அப்படி ஏற்படுத்தப்பட்ட சபைதான் இந்த பிலிப்பி சபை. லீதியால் அந்த குறி சொல்லுகிற பெண், அதோடு கூட சிறைச்சாலை பிலிப்பி சிறைச்சாலை அதிகாரி,
இப்படி அவர்கள் மூலமாக அவர்களை கொண்டு அன்றைக்கு அது ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்தின் போதும் அங்க போய் வந்திருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கு பின்னாடி பவுல் சுவிசேஷத்தை அறிவித்ததின் நிமித்தமாக அவர் ரோமில சிறை வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரோமாபுரியில அவர் சிறையில வைக்கப்பட்டு தாயினுடைய விசாரணைக்காக காத்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு இந்த சபை ஆரம்பிச்சு அதுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். அவ்வளவு இடைப்பட்ட காலங்கள், ஒரு 10 வருஷம் இடைப்பட்ட காலங்கள். இப்போ பவுல் அந்த சிறையில தாயினுடைய விசாரணைக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அந்த அந்த விசாரணையில என்ன வேணாலும் வரலாம். அப்படி ஒரு நிலையில ரொம்ப நாள் காத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய இந்த நிலையை குறித்து கேள்விப்பட்டு பிலிப்பு சபையார் தாங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை, பவுல் மற்ற நேரங்கள்ல ஊழியம் செய்கிற பொழுதும் இந்த பிலிப்பியர்கள் ரொம்ப ஒத்துழைப்போட இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊழிய காரியத்துல தாரத்துவமாய் கொடுப்பதுல இப்படி எல்லா விஷயத்திலும் அவங்க பவுலுக்கு ஒத்துழைப்போட இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சிறைச்சாலையிலேயும் கூட அவருக்கு உதவும்படியாய், தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் அந்த சபையினுடைய முக்கியமான மனிதனான ஊழியக்காரனாக இருக்கிற எப்பாப்ராதீத்துவை அவன் மூலமாக வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் ஆற்ற வேண்டிய ஊழியத்தை ஆற்றும்படியாக அந்த பிலிப்பி சபையினுடைய மொத்த உருவமாக இங்க எப்பாப்ராதீத்து வருகிறத பார்க்கிறோம். அப்படி வந்த எப்பாப்ராதீத்துவின் மூலமாக பவுல் அதையெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறார். அதோடு அவர்கள் இப்படி வருத்தப்பட்டு பவுலுடைய நிலையை குறித்து இப்படி வருத்தப்படுகிறத குறித்து கேள்விப்பட்ட பவுல் அவர்களுக்கு திருப்பி எழுதுகிற நிருபம் தான் இந்த பிலிப்பு நிருபம். சரிங்களா? இந்த நிருபம் ஒரு சந்தோஷத்தின் நிருபம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஆனா இந்த மனிதன் இருந்த சூழ்நிலை ஒரு சிறைச்சாலை. சிறைச்சாலையில ஒரு அழுக்கு பிடிச்ச சிறைச்சாலை. அந்த காலத்துல இருந்த சிறைச்சாலை ரொம்ப மோசமானது. கால் வழங்கிடப்பட்டு அப்படி இருந்த ஒரு சிறைச்சாலை இல்லைங்களா? அப்படிப்பட்ட சிறைச்சாலையில தான் இந்த பவுல் இப்ப இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படிதான் பவுல் அங்க இருக்கிறார். ஆனா அப்படி இருந்த நேரத்திலையும் பவுல் அவருடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இந்த நிருபம் நமக்கு எதை காட்டுகிறது இல்லைங்களா? இந்த நிருபம், இந்த 4 அதிகாரம் நமக்கு எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, மெய்யான சந்தோஷத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி இது காட்டுது. இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்ட மனிதனை பற்றி அது காட்டுகிறது. அதோடு இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்த கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி இருந்து பவுல் அவர் எந்த அளவுக்கு கடவுளுக்குள் சந்தோஷமா இருந்தாரு அப்படிங்கிறதையும், அவர் ஆறுதலாக பேசுகிறதையும் நாம் அங்க பார்க்கணும் இல்லைங்களா? அந்த நிருபத்துல அதைத்தான் பேசுறார் இல்லைங்களா? சந்தோஷத்தின் நிருபம், மகிழ்ச்சியின் நிருபம் என்று சொல்லி நாம் அதை பார்க்கணும். நம்ம பார்க்கிற அந்த நிருபத்தை குறிச்சு நம்ம சுருக்கமா சொல்லணும்னா அதான் சொல்லுவோம் இல்லைங்களா? இது ஒரு மகிழ்ச்சியின் நிருபம் என்று சொல்லி பார்க்கணும். இந்த நிருபம் ரோமாபுரியில சிறைச்சாலையிலிருந்து எழுதப்படுகிறது. யாருக்கு எழுதப்படுகிறது? ஐரோப்பாவில இருந்த மக்கள் இல்லைங்களா? அவர்களுக்கு எழுதப்படுகிறது. மக்கதோனியா நாட்டினுடைய தலைநகர் இல்லைங்களா? அங்க இருக்கிற மனிதர்களுக்கு எழுதப்படுது. அங்க இருக்கிற சபைக்கு எழுதப்படுகிறது இல்லைங்களா? நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து பல விஷயங்களை நம்ம இதுக்கு வருகிறோம். நம்ம வாசிக்க கேட்ட இந்த 11 வசனங்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை சொன்னேன். இதை 3ஆ நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? சரி, 2ஆ பிரிச்சு பார்க்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்ன? 1, 2 வசனத்தை ஒரு முன்னுரையாக இல்லைங்களா? அதாவது பிலிப்பு சபையாருக்கு ஒரு முன்னுரையாக அதை இதனுடைய ஆசிரியராகிய பவுல் இல்லைங்களா? அதனுடைய
எழுதுகிறவராகிய பவுல் ஒரு முன்னுரை கொடுக்கிறாரு முதல் 2 வசனத்துல. அதுக்கப்புறம் 3ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பிலிப்பியருக்காக பவுல் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கணும். அந்த ஜெபத்துல நன்றி செலுத்துதல் இருக்குது. கடவுளுக்கு நன்றி செலுத்துதல் இருக்குது. பிலிப்பு சபை விசுவாசிகளுக்கு நன்றி செலுத்துதல் இருக்கு. பிலிப்பு சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற காரியம் இருக்கிறது. இதெல்லாம் அதுக்குள்ள நம்ம இருக்கிறத பார்க்கணும். சரி, கடந்த வாரத்துல நாம் பவுலினுடைய அந்த அன்பை குறித்து பார்த்தோம். அதாவது அதுக்கு ஒரு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்த அன்பின் கடிதம் என்று சொல்லி 7-8 வசனங்களை நம்ம பார்த்தோம். அன்பின் மடல், அன்பின் கடிதம். இந்த நிருபத்துக்கு ஒரு பேரு, அது மகிழ்ச்சியின் நிருபம்னு சொல்றோம் சரிங்களா. அதுக்கு இன்னொரு பேரு நம்ம சொல்லணும்னா இது அன்பின் கடிதம் என்று சொல்லி சொல்லலாம். அதைத்தான் போன முறை அதே தலைப்பா வச்சு நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம். பவுலுடைய அன்பை பற்றி அது காட்டுனதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. பவுலுடைய அன்பை பற்றி இருந்த 5 காரியங்களை நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். பவுலுடைய அன்பு அறிவு சார்ந்த அறிவுபூர்வமான அந்த அன்பாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதோடு பவுலுடைய அன்பு அறிவு சார்ந்தது மட்டுமல்ல, ஆழமானது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதோடு அந்த அன்பு உண்மையானது என்று சொல்லி பார்த்தோம் சரிங்களா. இயேசு ஆண்டவரையே சாட்சிக்கு வைக்கிறத நம்ம பார்த்தோம். அதோடு அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவின் எல்லையற்ற அன்பிலிருந்து உருவானது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த அன்புக்கு காரணம் அது எங்கிருந்து வருது அந்த ஊற்று அப்படின்னு பார்த்தா அது இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். 5வதா நம்ம பார்த்தோம் பவுலுடைய அன்பு சுவிசேஷ உறவினால் ஏற்படுத்தப்பட்ட அன்பு என்று சொல்லி பார்த்தோம். இப்படி அந்த அன்பை குறித்து நம்ம அருமையா அதுல பார்த்தோம் இல்லைங்களா. நம்முடைய அன்பு எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம அதுல இருந்து பார்க்கறதுக்கு கடவுள் உதவி செய்தார். இன்னைக்கு கூட இன்னும் நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதியில ஒரு 3 வசனங்கள் இருக்கு. அதாவது 9ல இருந்து 11ஆம் வசனம் முடிய இருக்கு. இந்த 3 வசனங்களை நம்ம ஒரு 2 செய்தியா பார்க்கலாம். இன்னைக்கு 1, அடுத்த வாரத்துல 1, 2 அதை நம்ம பார்க்கலாம். ஒரே வாரத்துல நம்ம அதை பார்க்க முடியாது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 11 வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3ல இருந்து 11ஆம் வசனம் முடிய பவுலினுடைய ஜபத்தை குறித்து அது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஜபம் அப்படின்னு சொன்னாலே பொதுவா இன்னைக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஜபம் பண்றதுன்னா என்னன்னே தெரியாது இல்லைங்களா. அநேகருக்கு ஜபம்னா என்னன்னே தெரியாது. அதுதான் இருக்கு இல்லைங்களா. எதையோ கத்திக்கிட்டு கிடக்குறாங்க இல்லையா. ஜபம்னா என்னன்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. ஜபம்னா என்ன பண்ணும், ஜபத்துக்கு ஏத்து மாடல் இல்லைங்களா. பவுலுடைய ஜபம் இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு என்னன்னா பவுலின் சிறந்த ஜபம். அதைத்தான் நம்ம பார்க்கணும். பவுலுடைய சிறந்த ஜபம். பவுலின் சிறந்த ஜபம் அப்படின்னு சொன்னா பவுல் செஞ்சதுலயே சிறந்த ஜபம்னு அல்ல, பவுலினுடைய அந்த சிறந்த மேலான அந்த அருமையான ஜபத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுல இருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதைத்தான் பார்க்கிறோம் சிறந்த ஜபம். பவுல் இந்த 3ல இருந்து 8 வசனம் முடிய அவருடைய ஜபத்தை நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். 1, 2 வசனத்துல முன்னுரையை சொல்லி அதுக்கு பின்னாடி 3ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஜபம் இருக்கு. இந்த ஜபத்துல இந்த ஜபம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நல்லா அதெல்லாம் பார்க்கணும். அப்பதான் ஜபம்னா என்னன்னு தெரிஞ்சு. நமக்கு ஜபம் அப்படின்னா போய் முழங்கால் பலியிட்டு நம்ம என்ன ஜபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, அப்படி ஒரு ஜபம் இல்லைங்களா. இல்ல இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஒண்ணும் ஜபம் பண்ண தெரியலைன்னா தோத்திரம் 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 அதே சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. எதுவும் சொல்ல தெரியலைன்னா இதை சொல்லிக்குவான் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு அருமையான காரியம் இருக்கு. அவனுடைய ஜபத்துல 2 காரியம், முக்கியமான 2 விஷயம் உள்ள அடங்கி இருக்கு. ஜபம் அப்படின்னா இது அடங்கி இருக்கணும். என்ன தெரியுங்களா, 1 ஸ்தோத்திரம், இன்னொன்னு விண்ணப்பம். சரிங்களா. ஸ்தோத்திரமும் விண்ணப்பமும்
பவுலுடைய ஜெபத்துல அடங்கி இருக்கிறது. சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்தோத்திரம். சரிங்களா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா என்ன பண்றார் பவுல்? ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? கடவுளுக்கான கடவுள் நமக்கு செய்த விஷயத்திற்காக உள்ளத்துல சிந்தித்து பார்த்து, அதையெல்லாம் உணர்ந்து, அதிலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு பொங்கி வருகிறது தான் ஸ்தோத்திரம். அதாவது நன்றி செலுத்துதல். இல்லைங்களா? ஸ்தோத்திரம்னா வேற ஒண்ணும் இல்ல. நன்றின்னு அர்த்தம். இல்லைங்களா? துதின்னு அர்த்தம். இல்லைங்களா? அதுதான் அந்த வார்த்தைய குறிக்குது. அப்போ தான் பெற்றுக்கொண்ட, அடைந்த நன்மைக்காக பவுல் ஆ இந்த 8 வசனம் இல்லைங்களா? அதுவரைக்கும் இப்ப நன்றி செலுத்துகிற, ஸ்தோத்திரம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறது. இல்லைங்களா? எவ்வளவு காரியத்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் பவுல் அப்படி சந்தோஷமாலாம் இருக்க முடிஞ்சதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அவர் நன்றி அறிதல் உள்ளவரா இருந்தாரு. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ நன்றி செலுத்துகிறார். சரிங்களா? எல்லா காரியத்துக்கும் நன்றி செலுத்துறார். நாம இப்படி நம்முடைய ஜெபத்துல இருக்குதா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். முதல்ல வெற்றி கொண்டதுக்காக முதல்ல நன்றி செலுத்துறீங்களா? ஒரு ஜெபம் அப்படின்னா, கடவுளுடைய சமூகத்துக்கு போறோம் அப்படின்னா, முதல்ல கடவுள் குடுத்திருக்கிறாரு. அதுக்கு எனக்கு ஒண்ணுமே குடுக்கலீங்க. நானே இப்படி இருக்கிறேன். ரொம்ப பஞ்சத்துல இருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் சாப்பாடே இல்ல. நான் என்ன நன்றி சொல்றது? நீ உயிரோட இருக்கிறீல்ல. இன்னும் சாவலேல்ல. கடவுள் உன் ஜீவனை பாதுகாத்து வச்சிருக்கிறார்ல. உன்னை கைவிடலைல்ல இன்னும். இல்ல? அப்ப அத நினைச்சு, ஆண்டவரே இந்த துக்கத்துல தொண்டை அடைக்கும்போது கூட என்னை ஜீவனோட தான் வச்சிருக்கிறீங்க. இன்னும் நான் மரிச்சு போகல. ஆகவே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு இருதயம் நமக்கு வேணும். சரிங்களா? அந்த விதமான இருதயம் நமக்கு வேணும். கடவுள் கொடுத்த நன்மை நினைச்சு இல்லைங்களா? கொடுத்த குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக இல்லைங்களா? ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஜெபிக்கணும். கொடுத்த மேலான ஆசீர்வாதம், வேத அறிவு எத்தனையோ காரியம் இருக்கு இல்லைங்களா? கொடுத்த சபைக்காக. எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு முதல்ல நன்றி செலுத்தணும். சரிங்களா? அதை உள்ளத்துல இருந்து நன்றி செலுத்தணும். சரிங்களா? இப்போ பவுல் அந்த விதமாக நன்றிய செலுத்திட்டு செய்த காரியத்திற்காக முதல்ல நன்றியையும், துதியையும் செலுத்துறார். சரிங்களா? துதின்னா பாட்டு பாடுறதுன்னே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நெறைய பேர். சரிங்களா? துதி செய்வோம். பாட்டு பாடுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல. இதயத்திலிருந்து பொங்கி வருது. சரிங்களா? அத பார்க்கிறோம். இப்போ விண்ணப்பத்துக்கு நேரா திரும்புறாரு. விண்ணப்பம்னா என்ன? இப்போ அந்த தேவைகளை சொல்லுகிறார். சரிங்களா? யாருக்காக அவர் ஜெபித்தாரோ, அவங்கள்ல எது வளர வேண்டுமோ, அத இப்போ சொல்றார். சரிங்களா? அத இப்போ விண்ணப்பம். விண்ணப்பம்னா என்ன? நம்முடைய தேவைகளை கடவுளிடத்துல தெரிவிக்கிற ஒரு காரியம். ஏன்னா அந்த ஜெபத்துக்குள்ள இது 2மே இருக்கும். இது 2ம் சேர்ந்து இருந்தா தான் அதுக்கு பேரு ஜெபம். அதுக்கு அது சேராம இருந்தா அதுக்கு பேரு புலம்பல்ன்னு அர்த்தம். இல்லைங்களா? அதுக்கு பேரு புலம்பல். ஆ அது என்ன சொல்றதுங்க? ஒரு வார்த்தையில என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிலை. ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு நிலை. என்ன செய்கிறோம்னு தெரியல. கடவுள் யாருன்னு தெரியல. கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறாருன்னும் தெரியல. ஏதோ கடவுள்ட்ட போயிட்டு நம்ம நம்ம சொல்றதெல்லாம் செய்யற ஒரு வேலைக்காரர் மாதிரி கடவுள பார்க்கிறோம். சரிங்களா? ஆண்டவரே, நீங்க எப்படி வேணாலும் நான் இருப்பேன். எல்லா மாதிரி மோசமா நான் நடந்துக்குவேன். எதை குறித்து எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் கடவுள்ட்ட வந்து, ஆண்டவரே அப்படின்னு சொன்னோனயே, இந்த உலகத்தான் இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி அப்படியே ஆண்டவர் அந்த பொம்மையெல்லாம் போட்டு, இதெல்லாம் எத்தன சேட்டைகள் பண்றாங்க பாருங்க. பொம்மையெல்லாம் போட்டு, அப்படியே வந்து அப்படியே கண்ணீர துடைக்கிற மாதிரி இயேசு வந்து, ம் இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தையும் வாழ்க்கையில அதுக்காக முதல்ல வெட்கப்பட்டுக்கணும். இல்லைங்களா? கடவுளுடைய சமூகத்துக்கு வந்தா, முதல்ல அத பார்க்கணும். இல்லைங்களா? கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி. இல்லைங்களா? தன் பாவத்தை உணர்ந்து பாவ அறிக்கை. அப்புறம் நம்முடைய விண்ணப்பத்த கடவுளுக்கு வைக்கும். இந்த ஜெபத்துல இதெல்லாம் அடங்கியிருக்கு. இப்ப பாருங்க பவுலுடைய அருமையான ஜெபத்த இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப விண்ணப்பம். விண்ணப்பத்துக்கு நேரா திரும்புறாரு. அதத்தான் இந்த 3 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அத 2 பகுதிகளா நம்ம இந்த வாரமும், அடுத்த வாரமும் பார்க்கலாம். இந்த பகுதிகள்ல இருந்து இன்றைக்கு ஒரு 3 காரியத்த நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 3 காரியத்த நம்ம பார்த்து
அதை நம்ம எடுத்துக்க போறோம். ஒரு 3 காரியத்தை நம்ம அதுல இருந்து எடுத்துக்க போறோம். சரி, ஒருக்க நான் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். 9ல இருந்து 11ஆம் வசனம் முடிய பாருங்க. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று சுத்தவானவர்களும் இடரல் அற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி சொல்றாங்க. சரி, இதுல நம்ம முதல்ல எடுத்துக்க போற காரியம் என்னன்னா, அன்பில் மென்மேலும் பெருகுதல். அன்பில மென்மேலும் பெருகுதல். அதுக்காக பவுலுங்க ஜெபம் பண்றார். பிலிப்பியர் அன்பில மேலும் மேலும் பெருகும்படியாக இருக்கிறார். சரி, நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்ற மாதிரிதான் நம்முடைய தமிழ் பைபிள்ல எல்லாம் கொஞ்சம் மாத்தி மாத்தி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப பழந்தமிழ், கொஞ்சம் பழமையான தமிழ். 150 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 130-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த தமிழ் இல்லைங்களா? அந்த தமிழை இன்னும் மாத்தாம அப்படி இருக்குது. அதனால இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள்ல பெருவாரியான வார்த்தைகள் மக்களுக்கே புரியாது. அந்த மாதிரி வார்த்தை, சில வார்த்தைகள்லாம் டிக்ஷனரியிலேயே நம்ம பார்க்க முடியாது. இல்ல அந்த மாதிரி வார்த்தை. இதை நான் கொஞ்சம் அப்படியே மாத்தி மாத்தி தான் இருக்குது. அதை சரியா நான் உங்களுக்கு பிரிச்சு அதை நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில பைபிள், நல்ல பைபிள் சொல்றேன். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? சரி, இதுல பாருங்க, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று சொல்லி இந்த 9ஆம் வசனம் வருது. ஆனா இங்க நம்ம பார்த்தோம்னா 10ஆம் வசனத்துல வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு பாருங்க. அது முதல்ல வரணும். என்னுடைய வேண்டுதல் இதுவே அப்படின்னு பவுல் ஆரம்பிக்கிறார். அப்படித்தான் ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? சரியா சொன்னா, என் வேண்டுதல் இதுவே. என்ன வேண்டுதல்? உங்கள் அன்பு மேலும் மேலும் பெருகி வளர வேண்டும் என்று சொல்லி சொல்றார். உங்கள் அன்பு மேலும் மேலும் பெருகி வளர வேண்டும் என்று சொல்லி சொல்றார். சொல்றாரு. நான் அப்படியே ஒன்னொன்னா விளக்குறேன் பாருங்க. அதுல சொல்றாரு இல்லைங்களா, என்னுடைய ஜெபம் இதுவே, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? 10ஆம் வசனத்தில் இருக்கிற வேண்டுதல் செய்கிறேன்றது இங்க முதல்லயே வந்தது. என் வேண்டுதல் இது, என்னுடைய ஜெபம் இதுதான், என்னுடைய மன்றாட்டம் இல்லைங்களா? அது இதுதான். அது என்னன்னா, உங்கள் அன்பு மேலும் மேலும் அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருகி வளர வேண்டும் என்று சொல்லி சொல்றார். உங்கள் அன்பு மேலும் மேலும் பெருக வேண்டும் என்று சொல்லி பண்றார். பிலிப்பியர்களுடைய அன்பு அது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி பவுல் பிலிப்பியர்களுக்காக ஜெபம் பண்றார். அவருடைய ஜெபம் இதுதான். அதுல முதல் பாயிண்டா நம்ம பார்க்கிறோம், அன்பில் மேலும் மேலும் பெருகுதல். மேலும் மேலும் பெருகுதல் இல்லைங்களா? அப்படின்ற அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, ஆதியாகமத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பலுகி பெருகி, அந்த பெருக்கம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்படியே ஒரு நிரம்பி வழிகிறது. நம்ம அந்த பெரிய டேம் மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னா அது அப்படியே வலிஞ்சு, அந்த டேமை திறந்தா எப்படி இருக்கும் பாருங்க. டேமை திறந்து விடுவாங்க பாத்தீங்களா? அந்த டேம் திறந்தா அப்படியே தண்ணி அப்படி பாய் இல்லைங்களா? வறண்டு போன அந்த ஆத்து பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா, அது திறந்து விடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே வறண்டு போய் கிடக்கிறதெல்லாம் அப்படியே தண்ணி பாய்ந்து ஓடும். அந்த மாதிரி நிரம்பி வழிகிற ஒரு காரியத்தை
சொல்றார். உங்கள் அன்பு மேலும் மேலும் பெருக வேண்டும் என்று சொல்லி சொல்றார். சொல்றாரு இல்லைங்களா? அதிக அதிகமாய் பெருகவும் என்று சொல்லி சொல்றார். அன்பு பெருகணும். அன்பு அப்படின்னா நம்ம என்ன நினைக்க கூடாது? போன வார்த்தையிலேயே சொன்னது மறுபடியும் நினைவுபடுத்த, அன்புனோனையே நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம இடத்துல யாராவது அன்பா பேசுறாங்க இல்லைங்களா? சிலர் எல்லாம் பார்த்தா அப்படியே அன்பா பேசுவாங்க. அப்படியே முக பாவனை எல்லாம் வச்சு அப்படியே சாந்த முகத்தோட அப்படியே வணக்கம் அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு அன்பாற்றுறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா? அன்புன்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? அன்பு அப்படின்னா அன்னை தெரசா. அந்த அன்பு இல்லை இது இல்லைங்களா? அந்த அன்பு இல்லை. இந்த மாதிரி எமோஷனலான சில உலக பிரகாரமான அன்புகள் இருக்கு இல்லைங்களா? அந்த அன்பெல்லாம் சரியான அன்பு இல்லை இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஏதோ நம்ம இடத்துல அப்படியே அன்பா பேசுற மாதிரி இருக்குது இல்லைங்களா? உலகத்துல அந்த அன்பை பத்தி இது சொல்லல. அதுல பெருகிறத பத்தி சொல்லல. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. அன்புனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இவர் ரொம்ப அன்பா இருப்பாருங்க. என்னப்பா அன்பா இருப்பாரு அப்படின்னு கேட்டா, அவர் இன்னும் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாருங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒன்னும் சொல்ல மாட்டார். யாரு எங்க எக்கேடு கெட்டு போனா கூட அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. யாரு எங்க போனா என்னங்கிற மாதிரி அப்படியே இருப்பார். அப்படியே மூஞ்சி பாத்தீங்கன்னா அப்படியே சாந்த ரூபி மாதிரி இருப்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல அந்த அன்பு. அதுக்கு பேரு திருட்டுத்தனம். யார் எப்படி போனா என்ன அப்படின்னு நினைக்கிறது திருட்டுத்தனம். அதாவது கண்டிக்கவே கண்டிக்காத இருக்குது பாருங்க. இல்லைங்க, அவரெல்லாம் கண்டிக்கவே மாட்டாருங்க. அவரு இப்படியே இருப்பார். சாந்தமா இருப்பார். வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே ஒண்ணும் இல்லாம இருப்பார். ஒரு அன்பா இருப்பார். அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே பிரகாசமா பின்னாடி ஒளிவட்டம் தெரியுற மாதிரி இல்லைங்களா? இப்படி ஒரு மென்மையா திட்டாம ஒரு நம்ம மூஞ்சி ஹார்டாலாம் வச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறாங்க இல்லைங்களா? கொஞ்சம் கோபமா காட்டாம அப்படியே சாந்த சுரூபி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதுதாங்க அன்பு. அன்புன்னு கேட்டா இதைத்தான் சொல்லுவாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் கூட அன்புனா என்னங்க அப்படின்னு கேட்டா, அன்புனா அன்புங்க. ரொம்ப அன்பா இருக்கணும். என்ன பண்ணுவீங்க? உன் பிள்ளையெல்லாம் நான் வாழ்க்கையில ஒருக்கா கூட அடிச்சதே கிடையாதுங்க. ஏன்னா நான் பிள்ளை மேல ரொம்ப அன்பா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்பா? அது அன்பே கிடையாது இல்லைங்களா? அந்த அன்பை பத்தி சொல்லல. இது தெய்வீக அன்பை பத்தி சொல்லுது. இதுக்கு தெய்வீக அன்பு. தெய்வீக அன்புல பெருகும்படி மேல அதிக அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. தெய்வீக அன்பு இது இந்த உலகத்துல இருக்கிற எந்த அன்போடும் ஒப்பிட முடியாத ஒரு அன்பு. அதுதான் அன்பு. இந்த உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது பாவமானதாகவும் சுயநலமானதாகவும் இருக்கும் இல்லைங்களா? சுயநலமானதா இருக்கும். அது பாவம் நிறைஞ்சதாதான் இருக்கும். அது ஒரு ஒரு விதமான காரியத்தை எதிர்பார்க்கும். அது அங்க நடக்கல அப்படின்னு சொன்னா வெறுப்பை காட்டும், கோபத்தை காட்டும், உடனே தூற்றும். இன்னைக்கு நம்ம பாக்குறது இல்லைங்களா? சோசியல் மீடியாவுல பாருங்க. இப்போ சென்னையில கூட வெள்ளம் வந்துருச்சு. என்ன பண்றாங்க? யாராவது யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சிருந்தா இவர் எவ்வளவு உதவி செய்யறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. வெள்ளம் பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க இல்லைங்களா? ஒரு சின்ன வேலை சொல்லி எல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறார், எல்லாம் கொடுத்தா என்ன, அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தான்னு வெறுப்ப காட்டுவாங்க. ஒரு புறம் இவங்க காட்டுறாங்க, ஒரு சாமானியர்கள் உதவி செஞ்சது பாருங்க, சாதாரணமா இருக்கிறவங்க உதவி செய்யறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை நேசிக்கிற அவங்க மேல காட்டுறது மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து இவங்களையும் சேர்த்து குத்துவாங்க இல்லைங்களா? இதுதான் அந்த அன்பு இல்லைங்களா? அது ஒரு சுயநலமான அன்பு. அப்ப கொடுக்கிற பொழுது அந்த அன்பு, கொடுக்கலைன்னா அந்த அன்பு இருக்காது இல்லைங்களா? இது பாவத்தினால இருக்கிற அன்பு இல்லைங்களா? ஆனா இங்க நம்ம பவுல் சொல்ற அன்பு உயர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு உயர்ந்த அன்பு. இது தெய்வீக அன்பு. இது நிபந்தனையற்ற அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்றதுன்னா என்ன? எந்த விதத்திலேயும் நாம் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிற பொழுது, எந்த விதத்திலையும் நாம் நேசிப்பதற்கு தகுதியற்று இருக்கிற பொழுது, தேவனுக்கு முழுவதும் எதிரிகளாக, பாவிகளாக,
கடவுளுடைய பார்வையில் அருவருக்கத்தக்கவர்களாக, கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்த எந்த விதத்துல அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்துல எல்லாம் பார்த்தா என்னையா அப்படி இருக்கா அப்படி அதெல்லாம் கொஞ்சம். இந்த பாவத்துல மனுஷன் மகா மோசம். தேவனுடைய பார்வையில ஒரு பரிசுத்தமான தெய்வன், ரொம்ப அசிங்கமான ஒரு மனிதன், எந்த விதத்திலேயும் நேசிக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு மனிதன், அதற்குள்ள இருதயம், அழுக்கு நிறைஞ்சு போன ஒரு இருதயம். அப்படிப்பட்ட மனுஷனை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய நித்திய அன்பின்படி அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்க. அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்ததின் நிமித்தமாக அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா? அதான் கிறிஸ்துமஸ்ல வரப்போகுது பாருங்க. இல்லைங்களா? ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து அப்படி எல்லா மனுஷங்களுடைய சத்தத்துக்கு நடுவுல இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையா அழுகிறார் பாருங்க. அழுதுகிட்டு குழந்தையா அழுகிறார். பரலோகத்துல சுத்தமான தேவ தூதர்கள் ஆராதித்து கொண்டிருக்க, ஓயாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த துதிகளின் மத்தியில இருந்த அந்த தேவன், தேவகுமார், அவர் மனுஷனுடைய பாவத்துக்கு அவனை மீட்கும்படியாக பதிலால் மரணமாக, இல்லைங்களா? அப்படி அவர் வருகிற பொழுது ஒரு சாதாரண எந்த விதத்திலும் தகுதியில்லாத மனிதன், இந்த மனிதனை போல அவர் பாவம் இல்லாதவராக இந்த உலகத்துக்கு வரார். அந்த அன்பை நம்ம என்ன சொல்றது? அந்த அன்பு, அதத்தான் பவுல் சொல்றாரு, அதுல நீங்க அதிக அதிகமாய் பெருக வேண்டும். அந்த அன்பு அப்படியே பொங்கிக்கிட்டு வரணும்னு சொல்றாரு. இல்லைங்களா? பொங்கி அப்படியே பொங்கி நிரம்பணும். இல்லைங்களா? அந்த தண்ணி பிடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, தண்ணி பிடிக்கிறத சொல்லிட முடியாது. ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன், எதனா டேங்குக்கு இது நம்புதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பார்க்காம இருந்தா என்ன ஆயிடுது? அப்படியே நம்பி எல்லாம் ரோடு கீடெல்லாம் தண்ணி ஓடி போயிடும். இல்லைங்களா? திடீர்னு பார்த்தா ஐயோ எங்கெங்கயோ போயிடுச்சு தண்ணி அப்படின்னு வராங்க இல்லையா? இந்த மாதிரி அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி, சரிங்களா, அது வெளியையும் போக வேண்டியது அவசியம். சரிங்களா? நம்ம அந்த அன்பு அப்படி வெளியே போகும். அந்த அன்பை பத்தி தான் இது சொல்லுது. இது மற்றவர் மேல இருக்கிற அந்த கவர்ச்சியிலிருந்து வந்த அன்பு அல்ல. இல்லைங்களா? கவர்ச்சியிலிருந்து வர அன்பு இல்லை. அவங்க நமக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா ஒரு அன்பு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த சந்தோஷத்தை வெளியே சூழ்நிலையில தேடாதீங்க. அந்த சந்தோஷம் சூழ்நிலையில எப்பவும் கிடைக்காது, உலகத்துல கிடைக்காது. அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு அந்த சந்தோஷம். சரிங்களா? பாருங்க, இந்த அன்புல மேலும் மேலும் வளருங்கள். சரிங்களா? அதிக அதிகமாய் பெருகவும் என்று சொல்லி பவுல் சொல்றார். ஜெபம் பண்றார் பிலிப்பியர்களுக்காக. இது கடவுளிடத்திலிருந்து வர அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். இது தானா மனுஷன்கிட்ட வர அன்பா? மனுஷனுடைய அன்பைத்தான் நம்ம பாக்குறோமே, அது எவ்வளவு மோசமானதுன்னு பாக்குறோமே, எவ்வளவு ஒரு ஒரு இழிவான ஒரு அன்புன்னு பாக்குறோம். என்ன அன்புங்க? என்ன அன்பு இந்த உலகத்துல பாருங்க, என்ன அன்பு நம்ம பார்த்து இல்லைங்களா? எல்லாம் நான் உன்னை நேசிக்கிறேன், இது பண்றேன் அது பண்றேன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு தெரியவானுங்க. அப்புறம் எங்கேப்பா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல சோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நீ என்னப்பா பண்ற? நான் இன்னொன்னுப்பா பார்த்து போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். எங்க அவன் அன்புங்கிறா போச்சு? உன் பாசம் என்னையாச்சு? அவங்க அன்பு பாருங்க, எந்த அளவுக்கு அன்புன்னு பாருங்க. அன்பு அந்த மாதிரி அன்பு இல்லை, இது கடவுளிடத்திலிருந்து வருகிற அன்பு. சரிங்களா? மற்றவர்கள் நமக்கு எந்த தீங்கு செய்திருந்த போதும், அவர்களுடைய செயல்கள் நமக்கு பிடிக்காமையே இருந்த போதும், அவங்கள நேசிக்கிற அன்பு. சரிங்களா? எவ்வளவோ நமக்கு கேவலங்களை செய்திருப்பாங்க, நம்ம அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, ரொம்ப மோசமா கூட செய்திருக்க போதும். சரிங்களா? அதையெல்லாம் தாண்டி அவங்கள நம்ம நேசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதுதான் அதுல இருந்துதான் அதுதான் தெய்வ அன்பு. அது எல்லாம் மனுஷனுக்கு வராது. அது மனுஷன்கிட்ட இருந்து வந்த அன்பு இல்ல, கடவுளிடத்துல இருந்து வருகிறது. இது கடவுளுடைய கிருபையினாலே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு. அவர்கள் ரட்சிக்கப்படுகிற பொழுது அவங்க வாழ்க்கையில அந்த அன்பு விதைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால விதைக்கப்படுது அவங்க உள்ளத்துல.
அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அது கடவுளிடத்துல இருந்து வருகிற அன்பு. இது கடவுளிடத்துல இருந்து வருகிற அன்பு மட்டும் இல்ல. இது கடவுளாலத்தான் பெருகச் செய்ய முடியும் என்று சொல்லிப்பாங்க. இந்த அன்புல நம்ம பெருகணும்னா, அதுவும் கடவுளாலதான் நமக்கு முடியுமே தவிர, நம்மளே பெருக்கிர்றது இல்ல அத. கடவுள்ல இருந்து தான் கடவுள் தான் பெருக்குறார். எப்படி பெருக்குறார்? அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்மோடு கூட பேசி, நம்மள அவர் நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம பாவிகளா இருக்கிற அப்ப பாவிகளா இருக்கிற அந்த பாவிகளா இருக்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார் இல்லைங்களா? அது போன்ற அன்பு இதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த விதமான அன்பு நமக்கு இருக்குதா? இல்லைங்களா? அந்த மாதிரி அன்பு. அந்த அன்பு நம்மள இருக்கு. ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில அது விதைக்கப்பட்டிருக்குது. அது வளர்க்கப்பட வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அது வளர்க்கப்படும். ரட்சிக்கப்படுகிற பொழுது, பரிசுத்த ஆவியின் மூலமாக அது அவனுடைய இருதயத்துல, உள்ளத்துல விதைக்கப்பட்டிருக்கு. அந்த அன்பு அவனுக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனிதனாக இருந்தா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த அன்பு தெரியும். ஆனா அது வளர்க்கப்பட வேண்டும். அது பெருகணும். பெருகலைன்னா அப்படி இல்ல. இந்த அன்ப பிலிப்பியருக்கு கொடுக்கணும்னு சொல்லி பவுல் ஜெபம் பண்ணல. நல்லா பாத்துக்கங்க. ஆண்டவரே, இந்த அன்பு, இந்த தெய்வீக அன்ப அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணல. ஏன்? ஏன்னு சொன்னா, அது முதல்லயே அவங்ககிட்ட இருக்குது. இல்லைங்களா? அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்க அன்புக்கு எதனா நம்ம சொல்லணுமா? சொல்லணுமா? முதல்ல ரட்சிக்கப்பட்ட லீதியாள் பாருங்க, தன் வீட்டை திறந்து கொடுக்கிறார். வாங்கன்னு சொல்லி. நீங்க எனக்கு கர்த்தருக்குரியவர்கள் என்று சொல்லி நம்புனா என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி எவ்வளவு அன்பு பாருங்க. கூட்டிக்கிட்டு போய் அங்கதான் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சரிங்களா? லீதியாள் ஒரு பணக்கார பெண். கூட்டி கொண்டு போய் வீட தொறந்து அங்கதான் இந்த இது நடக்குது. சும்மா போய் நடக்க முடியுமா? அன்பு இல்லாம இருந்திருந்தா அது நடக்குமா? சிறைச்சாலை அதிகாரி, பிலிப்பி சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்ணாரு? பவுலையும் சீலாவையும் கூட்டிக் கொண்டு போய் அவருடைய காயங்களுக்கு அவருடைய அங்கதான் அடிச்சு காயம் ஆயிருக்கு. அந்த காயத்துக்கு மருந்து போடுறாரு இல்லையா? அந்த அன்பு பாருங்க. கடவுளை அறிகிற பொழுது இந்த அன்பு பெருகுது பாரு. அன்பு இருக்குது பாருங்க. இல்லைங்களா? அன்பை கொடுங்கன்னு சொல்லி பவுல் ஜெபம் பண்ணல. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறவருடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த அன்பு விதைக்கப்பட்டிருக்கு. அந்த அன்பு பெருகணும், வளரணும் என்று சொல்லி பவுல் ஜெபம் பண்றார். அதிகமாக பெருகட்டும், அப்படியே நிரம்பட்டும் இந்த அன்பு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றார். அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருந்துச்சு பாருங்க. பவுலுக்கு எல்லா சபையை விட அன்பு காட்டினவர்கள் இந்த பிலிப்பியர்கள் என்று சொல்லி பார்க்க. யாரும் அன்பு காட்டி இருக்கலாம். அந்த பிலிப்பியர்களுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. எங்க இருந்தாலும் அவங்களுடைய அன்பும் ஒத்துழைப்பும் பாருங்க. இப்ப எங்க இருக்கிறார், எங்க இருந்தாலும் அந்த அன்பு. இப்ப அன்பு இல்லையா? அன்பு இருக்குது. ஏன்னா ரட்சிக்கப்படாதவனுக்கு அந்த அன்பு, ரட்சிக்கப்படாத மனிதனுடைய வாழ்க்கையில அந்த அன்பு இருக்காது. ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில அந்த அன்பு இருக்கும். ஆனா அந்த அன்பு பெருக வேண்டும். அதுக்காக பவுல் ஜெபம் பண்றத பாக்குறோம். இல்லைங்களா? ஜெபம் பண்றாரு. இப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னதான் நமக்கு அன்பு இருந்தாலும் அந்த அன்பு மேலும் மேலும் வளர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. வளரணும். அது நாளுக்கு நாள் வளர வேண்டும். அதிக அதிகமாக அந்த தெய்வீக அன்புல நம்ம அதிக அதிகமாக வளர வேண்டும். சரிங்களா? அப்ப இந்த அன்பு, இந்த ஒரு கேள்வி கேட்டு பார்த்துக்கலாம். இந்த அன்புல வளரணும்னு சொன்ன உடனே இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல இருந்து, இன்னும் பவுல் அன்புல வளரணும் என்ன? அன்புல மேல அன்புல வளரணும்னு சொல்றாரா? என்னது? ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். இந்த அன்பு மனிதன் மேலயா இல்ல தேவன் மேலயா? அந்த அன்புல வளர்றது மனுஷன் மேல அந்த அன்புல வளரணுமா நம்ம? அல்லது தேவன் மேல அன்பு செலுத்துறதுல நம்ம வளரணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி இல்லைங்களா? கேட்டு பார்த்தா, அந்த கேள்வி கேட்டு பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு அன்பை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி ஒரு கேள்வி ஒரு மனிதனுக்கு வந்ததுனால, வேலை இப்ப நான் சொல்லும் போதே வந்துருச்சுன்னா கூட, ஆமா இவ்வளவு நேரம் பார்த்தலையா அன்புல வளரணும் அப்படின்னு. இந்த அன்பு சக மனிதன் மேலயா இல்ல தேவன் மேலயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டாலே நமக்கு அன்புனா என்னன்னே தெரியலைன்னு அர்த்தம். தெரியுங்களா? தேவனிடத்துல ஒருத்தன் அன்பு கூர்ந்தால் அவன் சக மனிதனிடத்திலும் அன்பு கூறுவான். சரிங்களா? வேதம் அதை சொல்லுது பாருங்க.
10 கட்டளை அதைத்தான் நமக்கு காட்டுது. மார்க் 12ஆம் அதிகாரம் 29-31 வசனம் முடியும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் உன்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் என்று சொல்லி பார்க்கலாம். அப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அன்பு அப்படின்னா அதுக்குள்ள எல்லாமே அடங்கிருது. இந்த புதிய இந்த வேதமே, இந்த வேதத்தினுடைய மையமே என்ன தெரியுங்களா? அன்புதான். அன்புதான் இந்த வேதத்தினுடைய மையம். அன்புலதான் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த அன்பு பாருங்க, தேவன் நம்ம மேல பாராட்டின அன்பு. அப்ப பாருங்க, அன்பு, இந்த அன்பு மனுஷன் மேலயா தேவன் மேலையானாலே அன்பு பத்தி ஒண்ணும் தெரியல. ஏன்னா தேவனிடத்துல அன்பு கூறுகிறவன் சக மனிதரிடத்திலும் அன்பு கூறுவான் என்று சொல்லி பார்க்க வேதத்துல இன்னொரு வசனத்தை கூட நான் அதுக்கு ஆதாரம் வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 4:20-21 பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தான், அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பாத்தீங்களா? ஒரு மனுஷன் கடவுளிடத்துல அன்பு கூறுவான் என்று சொன்னால், அவனுடைய அன்பு மெய்யானதாக இருக்கும் என்று சொன்னால், அவன் சக மனிதனிடத்துல அன்பு கூற வேண்டியவனாக இருக்கிறான். அவன் அன்பு கூறுவான். சரிங்களா? அப்போ இந்த அன்பு மனுஷனிடத்திலயா தேவனிடத்திலயாங்கிறதே தப்பு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தேவனிடத்துல அன்பு போடுறேன், எனக்கு தேவன் தான். தேவன் தான் எல்லாம், அதெல்லாம் தெரியுது. ஆண்டவர் தான் முதல், அது தெரியுது. ஆண்டவரிடத்துல நம்முடைய அன்பும் உறவும் அது உறுதியா இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம சக மனிதரிடத்துல அன்பு கூறுவோம். ஆண்டவர் நமக்கு எப்படி மன்னித்தாரோ, எப்படி மன்னித்தாரோ இல்லைங்களா? ஆண்டவர் அது கூட ஒரு ஓமையில அழகா சொல்றாரு இல்லைங்களா? ஒருவன் இப்படி ஒரு கடன் பட்டிருக்கிறான், ஒரு அதிகமான தொகை கடன் பட்டிருக்கிறான். அந்த கடனை கொடுக்கும் நிர்வாகம் இல்லாத பொழுது அவனை தண்டனையில போடுன்னு சொல்லி அந்த ராஜா சொல்றாரு. ஆனா இந்த மனிதன் இந்த ராஜா கிட்ட விழுந்து கதறின உடனே, சரி உன்னை மன்னிச்சுட்டேன், போ, உன் கடனும் நீ கட்ட வேணான்னு சொல்லிடுறாரு. அவன் வழியில வரான். அந்த வழியில வரும்போது அவன்கிட்ட கடன்பட்ட ஒரு குறுகிய தொகை கடன்பட்ட ஒரு மனிதன் வருகிறான். அவனை பார்த்து இவன் கேட்கறான் காசு கொடுன்னு சொல்லி. அவன்கிட்ட காசு இப்ப இல்லைன்னு சொல்லி அவன் கெஞ்சுறான். ஆனா இவனும் அவனை அதை குறிச்சு கெஞ்சும் போது விடாம அவனை பிடிச்சு தண்டனை அவனுக்கு கொடுக்கறத பார்க்கும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் ராஜா கிட்ட போய் சொல்றான், நீர் இவனுக்கு இவ்வளவு பெருசா மன்னிச்சீங்க, ஆனா அவன்கிட்ட கடன்பட்ட மனுஷனுக்கு மன்னிக்கல அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி அவனை பிடிச்சி இதுல போடுறத பாக்குறோம், தண்டனை கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா ஓமையில ஆண்டவர் சொல்லியிருக்க இதை எதை காட்டு, மன்னியுங்கள் அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி அதுல அதை சொல்றாரு இல்லைங்களா? அதை நான் ஏன் இங்க சொல்றேன்னா, நம்முடைய அன்பு தேவனிடத்துல உண்மையானதாக இருக்கும் என்று சொன்னால் இல்லைங்களா, அந்த அன்பு அது மற்றவர்களிடத்துல பாய்ந்து வரும் இல்லைங்களா? இவன் தேவனாகி கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுங்க, நீ உன்னிடத்துல அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி சொல்றார். இது முழுவதிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கும் என்று சொல்லி சொல்றார் ஆண்டவர் இல்லைங்களா? பாருங்க, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த மெய்யான அந்த அன்பை நம்முடைய இருதயத்துல விதைக்கப்பட்டிருக்குதா? என்ன கடவுள் அறியாம அப்படியெல்லாம் இருந்தா அந்த அன்பு விதைக்கப்பட்டிருக்கா? அதை பார்க்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா இயேசுவிடத்துல பாவ மன்னிப்புக்காக பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவங்க அந்த அன்புல பெருக வேண்டியது அவசியம்
சரிங்களா? அந்த அன்பை பரிசோதிச்சு பார்க்கணும். அது அந்த அந்த அன்பு என்ல இருக்குதான்னு. அந்த அன்பு இருந்தா அது வளரணும். சரிங்களா? அது வளர்க்கப்பட வேண்டும். ஒரு நாள் வளரணும். ஏன் இன்னைக்கு மந்தமான மாதிரி இருக்கான் தெரியுங்களா மனுஷன்? எதை குறிச்சும் கவலை இல்லை. யாரை குறிச்சும் கவலை இல்லை. சொந்த சொந்த தாய் தகப்பு யாரை குறிச்சும் அவனுக்கு கவலையே கிடையாது. ஆனா கிறிஸ்துவன்னு சொல்லுவான். இல்ல எங்க யார் எங்க நரகத்துக்கு போனா என்ன? எப்படி போனா என்ன? நமக்கு நம்ம இருக்கிறோம் சர்ச்சுக்கு போறோம். பாருங்க எப்படி இருக்கும். நீ எப்படி போய் முழங்கால் பலியிட்டு கடவுளிடத்துல ஆண்டவரேன்னு சொல்லும்போது அருவருப்பு அப்படியே கூச்சம் வரல. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு எவ்வளவு என்னை ஆசீர்வச்சுக்க. நான் மனுஷன்கிட்ட போய் அப்படி நடந்துகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்களா? சொல்லணும். ஆண்டவரே நான் ரொம்ப மோசமா இருக்கேன். ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நான் இல்ல. எனக்கு உதவுங்க ஆண்டவரே. நீங்க என் மேல எவ்வளவோ அன்பு பாராட்டி இருக்கிறீங்க. உம் நான் அந்த மாதிரி மத்தவங்ககிட்ட அன்பு பாராட்ட முடியல. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் அப்படி இருக்கணும். இந்த அன்பு நீ பாராட்டின அன்பை நான் நினைச்சு பார்த்து மத்தவங்களுக்கு அன்பு பாராட்டின ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். இல்ல? ஜெபம் அப்படி இருந்திருக்குதா? பவுலுடைய ஜெபத்தை பாத்தீங்களா? நம்ம ஜெபம் லிஸ்ட் போடுவான். ஆனா பவுலுடைய ஜெபத்துல முதல்ல என்ன சொல்றாரு? அன்பில் அதிக அதிகமா பெறும். தே தெய்வ தெய்வீக அன்புல பெறும். நீங்க நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா காலையில? நம்முடைய ஜெபமே பாத்தீங்கன்னா செத்து போன ஒரு ஒரு சடங்கு மாதிரி. ஏதோ 4 வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு, அதுல ஒரு உணர்வு இருக்காது. ஒரு உயிர் ஜீவன் இருக்காது. எதுவுமே இருக்காது. அங்க போயிட்டு ஒண்ணும் அப்படியே சும்மா பேசுவேன். அப்படி இது அப்படின்னு ஒண்ணு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உணர்வு இல்லை. சரிங்களா? இப்ப பாருங்க. வேதத்தினுடைய மைய போதனை அன்பு. இந்த அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேற எதுவுமே உங்க வாழ்க்கையில வராது. அன்பு இல்லாததுனாலதாங்க எதுவுமே வாழ்க்கையில வர மாட்டேங்குது. கலாத்தியர்ல பாக்கலீங்களா? கலாத்தியர் 5:22 சொல்லுது பாருங்க. ஆவியின் கனியில அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறதே அன்பு. அன்பு ஒரு மனுஷனுக்கு இருந்தாதான் அவனுடைய வாழ்க்கையில அன்பு, சந்தோஷம் வரும். அன்பு இருந்தாதான் சமாதானம் வரும். அன்பு இருந்தாதான் நீடிய பொறுமை வரும். அன்பு இருந்தாதான் தயவு வரும். அன்பு இருந்தாதான் இச்சை அடக்கம் வரும். இதெல்லாம் வரும். அன்பே இல்ல. அந்த தெய்வீக அன்புல நான் வளரல. அந்த தெய்வீக அன்புல நான் பெருகல அப்படின்னு சொன்னா, இது எதுவுமே என் வாழ்க்கையில இருக்காது. சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன்னா இவன் தெய்வீக அன்புல இல்லையே. அந்த அன்ப அந்த அன்புல வளர்க்கப்படல. கடவுள் வளர்க்கிறாரு, வார்த்தை கொடுக்கிறாரு, பேசுறாரு. ஆனா அவன் இருதயம் மரிச்சு போனவனாட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா பாருங்க, எனக்கு சந்தோஷமே இல்ல ஆண்டவரே. எல்லாம் வீட்டுல சண்டையா கிடக்குது. ஒரே துக்கமா இருக்குது. துயரமா இருக்குது. ஒண்ணும் பார்த்தா ஒண்ணும் வாழ்க்கையே போச்சு. அப்படி இருக்குது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? அன்பு இல்லை. இந்த அன்பு வளர்க்கப்படவில்லை. தெரியுங்களா? இப்ப நேசிக்க முடியுதா? கணவன் மனைவி முத நேசிக்க முடியுதா? மனைவி முத கணவனை நேசிக்க முடியுதா? அவ குருன்னு இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, ஏன்? தெய்வீக அன்பு இல்ல. இந்த சண்டை தான் முன்னாடி வந்து நிக்குது. இந்த பேச்சு தான் முன்னாடி வந்து நிக்குது. ஆண்டவருடைய அந்த அன்பு பாஞ்சு வரல. பரவாயில்ல, சரி மன்னிப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடியல. இல்லைங்களா? அவை உருன்னு நடக்கிறது, போறது, வர்றது, தாய்மகரத்தை காட்டுறது. ஒரு உணர்வு இல்ல பாருங்க. இந்த அன்பு குத்தப்படல. அதனாலதான் அநேகர் வந்து இப்படி எல்லாம் வாழ்க்கையில கடக்குறாங்க. இல்லைங்களா? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அன்பு. உம் முதல்ல பார்க்கணும். இப்ப நம்முடைய ஜபத்துல எது முதல்ல இருக்குது? பவுலுடைய ஜபத்துல முதல்ல அன்பு பெருகும்படி சொல்ற. இந்த அன்பை பத்தி நமக்கு அருமையா பவுல் வந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். சரிங்களா? அதை நம்ம படிக்கணும். நீங்க படிச்சு பாருங்க. கடைசியா சொல்லும்போது சொல்றாரு இல்லைங்களா? அன்பு, நம்பிக்கை, விசுவாசம். இல்ல அன்பே உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா? அப்ப அவருடைய ஜபத்துல ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அன்பு மேலும் மேலும் பெருக வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்றோம். அன்பு மேலும் பெருகுது. நம்முடைய வாழ்க்கையில அன்பு பெருகும். சரிங்களா? அன்பு பெருகும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். அன்பு இல்லைன்னா
அவருடைய சமூகத்துல இருந்து, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த அன்ப நான் நெனச்சு பார்க்கல. அந்த அன்பு என் இருதயத்துல அத குறிச்சு நான் சிந்திக்கவே இல்ல. அது என்கிட்ட இருக்கு எனக்கு தெரியுது. நீங்க எனக்காக மரிச்சிருக்கிறீங்கன்னு தெரியுது. எனக்காக எவ்வளவோ காரியத்த செய்திருக்கிறீங்கன்னு தெரியுது. என்ன நேசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனா நான் அதுல பெருகவே இல்ல ஆண்டவரே. நான் அப்படியே இருந்துட்டேன். நான் ரொம்ப குறைபாடுள்ள மனுஷன் ஆண்டவரே. என் மேல இரக்கமா இருன்னு நீங்க போய் கேட்டு பாருங்க. ஆண்டவர் அந்த அன்புல பெருக்கத்த குடுப்பாரு. கடவுள் மேல இருக்கிற அன்புல பெருக்கம் வரும்போதுதான் சந்தோஷம், சமாதானம் எல்லாம் வரும். ஏன்னா மத்தவங்கள நீங்க நேசிப்பீங்க. மத்தவங்க மேல அன்பு கூறுவீங்க. மத்தவங்களுடைய தவற நீங்க நினைப்பீங்க. உங்களோட ஒப்பிட்டு நான் எவ்வளவு மோசமா இருக்கேன். நான் கடவுளிடத்துல போய் ஜெபம் பண்றது இல்லையா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கடவுளிடத்துல போய் கேட்கிறேனே. ஆனா என்கிட்ட வரவங்கள நான் மன்னிக்கிறது இல்லையே. அப்படியே ரொம்ப ஒரு மாரி ஒரு ஒரு மனுஷன் சுவிசேஷம் அறிவிக்குதுன்னா கூட அப்படியே ஒரு 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 அருவருக்கத்தக்கவனாட்ட பார்க்கிறது. அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? அன்பு இல்ல. அன்புல பெருகல. கடவுளுடைய அந்த அன்பு, தெய்வீக அன்பு பெருகுச்சுன்னா, இதெல்லாம் தானா வரும். சந்தோஷம், சமாதானம். நீடிய பொறுமை எப்படி வராம போச்சு? ஏன்னா மத்தவங்ககிட்ட சுவிசேஷம் சொல்லும்போது ஏன் பொறுமை இல்லாம போச்சுன்னு கேட்டா, நீங்க அன்பு இல்ல. ஆகவே பொறுமை கிடையாது. நெடிய பொறுமை எதுவும் இல்ல. இப்ப முதல்ல பார்க்கிறோம். அன்பில் மென்மேலும் பெருகுதல். சரிங்களா? அடுத்து பாருங்க. அதுல 2வது பாயிண்டா நம்ம பார்க்கிறது என்னன்னா, இந்த அன்பில் இருக்கிற 2 பிரிக்க முடியாத தன்மைகள பார்ப்போம். இந்த அன்புல இருக்கிற 2 பிரிக்க முடியாத இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். அடுத்த வாரம் பார்க்க போறதும் கொஞ்சம் தொடர்புடையதுதான் இது. இல்லைங்களா? அவங்களுடைய ஜெபத்துல வர்றது. அப்ப அதுல முதல் முக்கியம் என்னங்க? அன்பு. இதுதான் எல்லாம். அதுல இருந்து தான் எல்லாம் இருக்கு. அவருடைய ஜெபம் அதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப அன்பில் மென்மேலும் பெருகுதல். முதல் பாயிண்ட் பார்த்திருக்கோம். 2வது அந்த அன்பில இருக்கிற 2 பிரிக்க முடியாத தன்மைகள். அந்த அன்புக்குள்ள இந்த 2ம் இருக்கும். அந்த 2ம் பிரிக்க முடியாதபடி இருக்கும். இருக்கணும். இல்லைங்களா? அது என்ன 2 ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? இல்ல கொஞ்சம் மாறி மாறி இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிக அதிகமாய் பெருகவும். அன்பிலும் எல்லா உணர்விலும் அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிக அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபிக்கிறார். அந்த அன்புக்குள்ள இருக்கிற 2 பிரிக்க முடியாத தன்மைகள். எப்படி ஒரு பறவைக்கு 2 ரெக்க இருக்குதோ, அந்த மாதிரி இந்த 2 இத ஒண்ணை விட்டு ஒண்ணு பிரிக்க முடியாது. இல்லைங்களா? இதுல முதல்ல என்னதுங்க? அறிவு. உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் சொல்றார். இந்த அன்புங்கிறது அறிவு சார்ந்த அன்பு. இல்லைங்களா? அறிவில்லாத அன்பு இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன அறிவு? இது இறையியல் அறிவுங்க. இறையியல் அறிவு. இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இறையியலுக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இறையியல். அதோட இறையியல் அப்படின்னு வியாபாரம் நடக்குது. இறையியல் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு, இறையியல்னா என்னன்னே தெரியாம எதையாவது உளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரொம்பலாம் பைபிள் படிக்கக் கூடாதுங்க. நம்ம பாட்டுக்கு படிக்கிறோம், வந்தோம், போறோம். அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. சரிங்களா? அது எவ்வளவு கேவலம் தெரியுங்களா? இறையியல் அப்படின்னா என்னங்க? இறை அப்படின்னா தேவன். இயல் என்றால் அறிவு. இறைவனைப் பற்றி அறிவதுதான் இறையியல். அப்ப இறையியல் அறிவே இல்ல அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன்ட்ட என்ன இருக்கும் பாருங்க. சரிங்களா? அப்ப ஆழமான இறையியல் அறிவுல நம்ம வளரணும். சரிங்களா? இதான் ஜெபம் பண்றார் பவுல். அறிவிலும் எல்லா உணர்விலும். அப்ப அந்த அன்புக்குள்ள இந்த 2 பிரிக்க முடியாத காரியம் இருக்கு. அதுல முதல்ல பார்க்கிறது அறிவு. இல்லைங்களா? இறையியல் அறிவுல வளரணும். நம்ம பாருங்க பலர்லாம் பார்த்தா, இந்த மாரி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு, நம்மகிட்ட இது ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பயப்படுறது. இன்னைக்கு கேட்டா, அது சொல்லக்கூட தெரியறதில்ல. எப்படிப்பட்ட அறிவா இருக்கும் பாருங்க. இந்த அறிவு தான், இது இல்லைன்னா, அங்க எப்படி போய் அந்த அன்பு அது வரும்? வராது. ஏன்னா அந்த அன்புல வராது. உதாரணத்துக்கு சொல்றேங்களேன்.
போன வாரம் நம்ம ஒரு மாலை ஆராதனையே வச்சு அது பிரசங்கம் பண்ணிட்டு கீழே நான் இறங்கிட்டேன். நீங்களும் அதை கேட்டுட்டு கடந்து போறீங்க. இப்ப நீங்க யாரும் அந்த பைபிளையே கையில வச்சுட்டு போற இடத்துல பிரிச்சு பிரிச்சு பார்க்க முடியாது. அது இருதயத்துல இருக்கும். இல்லைங்களா? பவுலுடைய அன்பு அறிவுபூர்வமானது. பவுலுடைய அன்பு ஆழமானது. பவுலுடைய அன்பு உண்மையானது. இந்த பவுலுடைய அன்பினுடைய அந்த மூல ஊற்று எது? இயேசு கிறிஸ்து. இதோட அந்த அன்பு சுவிசேஷ உறவினால் வந்த அன்பு. இதெல்லாம் திங்க் பண்ணி அப்படியே சிந்தனையில ஓட வேண்டாமா? அப்படிதான் வாழ்க்கையில போகும்போது, குடும்பத்துல பார்க்கும்போது, வேலை செய்யற இடத்துல, பிள்ளைகளுடைய காரியத்துல, எல்லா இடத்துலயும் அது அந்த சிந்தனை இருக்கும். இது சொல்லவே தெரியல. முடிச்சுட்டு இவங்க என்ன கடவுளுக்குள்ள வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாயமான பிம்பம். சரிங்களா? கானல் நீரை பார்த்து மான் எப்படி ஏமாந்து போதோ, அந்த மாதிரி ஒரு கானல் நீரை பார்த்து ஏமாறுற மாதிரி ஏதோ கேட்டோம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. நல்ல சாப்பாடு போட்டு மத்தியானத்துல பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உட்கார வச்சு அந்த மனுஷன்ட்ட பேசினா அவன் என்னமோ ஒரு உருவம் ஆடுற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னமோ கேட்கற மாதிரி இருக்குது, என்னமோ நல்லா புரியுற மாதிரி இருக்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சும்மா நேரத்திலேயே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தையில அப்படி இருக்கிறாங்க. அப்ப எங்க இறையியல் அறிவு இல்ல? இறையியல் அறிவே இல்ல. இறையியல் பஞ்சம் வேற இல்ல? தேசமெல்லாம் இறையியல் பஞ்சம். ஒருத்தரும் அதிகமான இல்ல, எங்கெங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சபைகள் இருக்குது. இல்ல அறிவே இல்ல. பைபிள்னா என்னன்னு தெரியல. பைபிளை வச்சுக்கிட்டு மந்திர புத்தகம் மாதிரியோ, ஒரு விளையாடுறதுக்கு அதை வச்சுக்கிட்டு ஒரு மேஜிக் பண்றவங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தலகாணி செடியில வச்சுக்கிட்டு கனவு வராதுங்கிறது. நான் அதை வச்சு பேய் வெட்டுறேன் அப்படிங்கிறது என்ன பாருங்க, ஒரு வேடிக்கையாவும் ஒரு கேவலமாவும் இருக்கு இல்லைங்களா? இறையியல் அறிவு அறிவுல நிரப்பப்படணும். படிக்கிறீங்களா? வேதத்தை அப்படியே கண்ணுல எண்ணெயை ஊத்திக்கிட்டு படிக்கிற மாதிரி படிக்கணும். வேதமே மூச்சு. வேதம் தான் பேச்சு. அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கும்போது பாருங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாம் அனுபவிக்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கணும். உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே தன்னை மறந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது அவ்வளோ ஒரு காரியம். இந்த அறிவுல வளரணும்னு ஜெபம் பண்றாரு பவுல் பிலிப்பியர். இன்னும் அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிக அதிகமாக பெருகணும் அப்படின்னு சொல்றாரு. போதாது. பவுல் சொல்றாருல்ல, உண்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்றது தானே? பாருங்க, அவர்தான் கடவுளுடைய ஆவியினால வேதத்தை எழுதுறாரு. அதுல 13 புத்தகங்களை எழுதின மனிதர். ஆனா என்ன சொல்றாரு? உண்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். அது அந்த அறிவுல வளர்ந்துகிட்டே போகணும். அறிவுல வளரணும். இந்த வருஷத்தை முடிக்க போறோம். போன வருஷத்துல தொடங்கும் போது என்ன அறிவு இருந்ததோ அதே அறிவுல ஒருத்தன் இருக்கிறான். அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையை பார்த்துட முடியுமா? வளர்ச்சி கொஞ்சம் ஒரு படி, ஒரு அரைப்படியாவது வந்திருக்க வேண்டாம்? இருக்கணும் இல்லைங்களா? பாருங்க, பவுல் ஜெபம் பண்றாரு. இறையியல் அறிவுல வளர். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. நீங்களா ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே வளரணும். இறையியல் அறிவு இல்லைன்னா நான் என்ன ஆண்டவரே பண்றது? கேட்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிற பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் ஞானத்துல குறைவுள்ளவன். அதை நான் வாங்கி சிந்திக்கிறதுக்கு எனக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? சாப்பிடுறதுலயே இருக்காங்க. மனுஷனை பார்த்தா ஜெபனாலே சோறுன்னு தான் இருக்காங்க. கார் வேணும், வீடு வேணும். இதேதான் மனுஷனுக்கு ஜெபமா இருக்குது இல்லைங்களா? ஐயோ 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 ஐயோன்னு வயிற்றுல அடிச்சுக்கிட்டு, வயிற்று வாயில அடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வண்டி வாங்க முடியல, கார் வாங்க முடியல. எதையா ஒண்ணு இப்படி கேட்டுக்கிட்டு இடுப்பு வலி வந்துருச்சு, முதுகு அன்னதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க. இருக்கட்டும். முதல்ல என்ன இருக்கணும்?
எது ரொம்ப முக்கியம் நமக்கு? இது இது இருக்கா? அறிவு. இல்லைங்களா? இது இந்த அன்பு அறிவில்லாத அன்பு இல்ல. இல்லைங்களா? நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் கிறிஸ்தவங்களை நேசிக்கிறேன். எங்க சகோதரன் நேசிக்கிறேன். சும்மா பைத்தியக்கார மாதிரி ஒரு அன்பு இல்லதுங்க இது. அறிவுபூர்வமான அன்பு. இல்லையா சொல்றாங்க இல்லைங்களா? அறிவில்லாதவனுக்கு எப்படி இருக்கும்? பாருங்க நிறைய இடத்துல பாக்குறோம். அறிவில்லாதவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? வேத அறிவில்லாத தன்னை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ற எல்லாம் பாத்தீங்கன்னா, கல்யாண காரியங்கள் வந்தா என்ன செய்யறான்? ஒரு அவிசுவாசியை போய் தெரிவு செய்கிறான். இல்லைங்களா? தெரிவு செய்யறான். ஏன்னா அவனுக்கு அறிவே கிடையாது. இது வேத அறிவு இல்ல. அதனால என்ன பண்றான்? ஐயோ நம்ம இது போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன். இது மாதிரி கேவலத்தை பார்த்திருக்கேன் எங்கேயாவது? அந்த மாதிரி செய்யறதுக்கு காரணம் என்ன? அறிவில்ல. யாரோடு கூட நான் சேர்ந்து நடக்கணும், யாரோட இருக்கணும் அப்படின்றது கூட தெரியல. எல்லா இடத்துலயும் அன்பு கூறணும். ஐக்கியம் யார் இடத்துல நான் வச்சிருக்கணும், யார் கூட நடக்கணும், ஒண்ணும் தெரியல. இல்லைங்களா? இப்ப அது பாருங்க. அதோட பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல பாருங்க. பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல நினைச்சு பாருங்க. உடைய வாழ்க்கையில என்ன வளர்த்துருக்குறீங்க பிள்ளைங்க? நான் என் பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றது. என்ன நேசிக்கிறீங்க? பிள்ளைங்களை என்ன நான் ரொம்ப அளவு கடந்த அன்பு வச்சிருப்பேன். என் பிள்ளைக்காக நான் எல்லாம் என்ன வேணாலும் செய்வேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான அன்பு பார்க்க முடியாது. இதுவேதான் உலக அன்பு. இல்லைங்களா? அன்புல லிமிட் வேதத்தினால கட்டுப்படுத்தணும். அந்த அன்பு வேதத்தினால கட்டுப்படுத்தப்பட வேண்டும். பிள்ளைகளை சிச்சிக்க வேண்டிய இடத்துல சிச்சிக்கணும். அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்தணும். இல்லைங்களா? பிள்ளைங்களை கோபம் ஊட்டக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அவங்கள கோபம் ஊட்டக்கூடாது. சும்மா சும்மா நொய்யி நொய்யின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சும்மா சும்மா கோபம் முடிக்கிட்டு இருக்க கூடாது. எரிச்சலை உருவாக்க கூடாது. அது வேதம் சொல்லுது இல்லையா? சும்மா சிச்சிங்கன்னு மட்டும் சொல்லி நிறுத்திக்கிடுச்சா? பிள்ளைங்களை கோபம் ஊட்டுறது. பிள்ளைங்க எல்லாம் சமையல் பண்ற இடத்துக்கு வழியா போன் கத்துறது, மிரட்டுறது. அப்ப அதுங்களுக்கு என்ன வந்துடும்? அதெல்லாம் அந்த எரிச்சலை அந்த எரிச்சல் நம்ம காட்டுறோம் பாருங்க. அந்த எரிச்சலைத்தான் பிள்ளைகள் பார்க்கிறது. அன்பை பார்க்கல. குணமா சொல்ற அன்பை பார்க்க எரிச்சலை பார்க்குது அந்த பிள்ளை. அந்த பிள்ளையினுடைய மனதுல அந்த எரிச்சல் பதிவாகுது. அதைத்தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரிங்களா உங்களுக்கு? ரொம்ப இதெல்லாம் அன்பு கிடையாது. இதெல்லாம் உலக அன்பு. வேதத்துல வேத அறிவு இருந்தாதானே அதெல்லாம் செய்ய முடியும். வேத அறிவு இல்லைனாலும் அதை செய்ய முடியாது. வராது. பிள்ளைங்களை ஒண்ணு மாடு மாதிரி அடிச்சு அதுங்களை போட்டு ஒன்னத்துக்கு இல்லாத ஆக்குறது. அப்படி பண்றதுக்கு முயற்சி பண்றது. அப்புறம் பிள்ளைங்களை கோபம் ஊட்டுறது. இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு எங்கேயோ கத்திக்கிட்டு அதை குழந்தைகிட்ட கத்துறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அறிவு இல்ல. கணவன் மனைவிகிட்ட அறிவில்லாததுனாலதான் நடக்குது. நேரத்துல இது அப்படிதான் இருக்குது. அறிவில்லாததுனால்தான் நடக்கும். இல்லைங்களா? மனைவியிடத்தில் கசந்து கொள்ளாதிருங்கள். கசந்து கொள்ளாதீர்கள். அவங்க பலவீனமான பாண்டமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஜபத்துக்கு போனீங்கன்னா அந்த ஜபத்தையே கடவுள் கேட்க மாட்டாரு. தெரியுமா அது உங்களுக்கு? கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு ஜபம் பண்றேன் நான். அந்த ஜபத்தை கேட்கவே மாட்டாரு. இல்லைங்களா? எவ்வளவு மோசமானவர்களாக அவர்கள் இருந்த போதிலும், இல்லைங்களா? 2 பேரும் ஒருத்தர் மோசமா இருந்துட்டா கூட சண்டை போட்டு அடிதடி பண்ணிக்கிட்டு கடவுள் இடத்துல போய் ஜெபம் பண்ணா அதெல்லாம் கடவுள் கேட்க மாட்டாரு. ஏன்னா அதை கொடுத்திருக்கிறாரு. கடவுள் தான் அந்த அந்த உறவு இருக்கு. நல்மனம் பொருந்தி இருக்கிறோமா? அதுக்கு காரணம் என்ன? இறையியல் அறிவுல சிந்திச்சு பார்க்கறது இல்ல. நம்ம என்ன செய்யறோம்? இதே மாதிரிதான் மனைவிகள், இல்லைங்களா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த கணவருக்கு கீழ்ப்படியுங்கள்னு சொல்லி வேதம். எப்படி? அறிவாளியா இருக்கிற கணவனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றா? முட்டாள் மாதிரி இருந்தாலும் கீழ்ப்படிங்கன்னு தான் சொல்லுது. அந்த கணவனுக்கு முட்டாள் மாதிரி இருக்கிறான். மனுஷனுக்கு அறிவே கிடையாது. அப்படி ஒரு மனிதன் இருந்தா கூட
அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து உங்க நல்ல நடக்கையினால அவங்களும் அதை அறிஞ்சுக்கிறதுக்கு அந்த செய்ய சொல்லுது இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி வரும்? ஆனா தானா கற்பனை பண்ணிக்கிட்டு உருவாக்குற இறையியல் அறிவு. என்ன சொல்றாரு பிலிப்பியர்? அறிவுல வளரணும்ன்றாரு. அறிவிலும் எல்லா உணர்விலும் நீங்கள் பெருகணும் அப்படின்னு. பாத்தீங்களா? இதெல்லாம் இருக்கா? அப்படி பெருக்கம் இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னு சொன்னா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. பவுல் ஜெபம் பண்றாரு இல்லையா? இன்னும் ஜெபம் பண்ணணும் அந்த மாதிரி. ஆண்டவரே, என்கிட்ட நேசிப்பே இல்லை ஆண்டவரே. என் பிள்ளைய வளர்க்க தெரியல. என் மனைவிகிட்ட ஒழுங்கா நடந்துக்க தெரியல. அல்லது மனைவிகள் இருந்தா கணவர்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க தெரியல. பிள்ளைய கோவமூட்டிடுறேன். பிள்ளைய அடிக்க வேண்டிய நேரத்துல அன்பு செலுத்திடுறேன். இல்ல ஒரு மாயமான உலக அன்பு மாதிரி போய் அங்க அன்பு செலுத்தினா இந்த பிள்ளைகள் எப்படி சிச்சைகளுக்கு உட்படலைன்னா வளராதே. இதெல்லாம் பகுத்து 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 இப்ப பாருங்க, வேத அறிவில்லாமல் வருகிற அன்பு இது தேவ அன்பு இல்ல. இது அன்பு இல்ல. சும்மா சர்ச்சுக்கு போறேன், பாட்டு பாடுறேன், நான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கிறேன்னு சொன்னா அது அன்பு இல்ல. நான் இப்ப ஒருத்தர்ட்ட அன்பு செலுத்துறேன்னா அந்த அன்பு இறையியல் பூர்வமா வந்திருக்குதான்னு பார்க்கணும். இறையியல்ல இருந்து அந்த இறையியல் அறிவின் மேல நான் அன்பு செலுத்துறேன்னா, இல்ல ஏதோ ஒரு ஜால்ரா பண்றாங்க, இல்ல எனக்கு துதி பாடுறாங்க, அதுக்காக நான் அந்த மனுஷன்ட்ட அன்பு செலுத்துறேனான்னு பார்க்கணும். அன்பு என்ன? சுத்தமான அன்பு. அது எதில இருந்து வருது? அப்போ ஒருத்தர் தப்பு செய்யறாங்க நமக்கு வேண்டியவங்கன்னா, அதை குறிச்சு அவங்ககிட்ட சொல்லாம போனாலே அதுல அன்பு இல்ல. இல்லைங்களா? அதுல அன்பு இல்ல. சரி அப்ப பாருங்க, அன்புக்குள்ள இருக்கிற 2 பிரிக்க முடியாத தன்மையில 1 அறிவு. இறையியல் அறிவு. 2வது நம்ம பார்க்கிறோம். 2வது நமக்கு எல்லா உணர்விலும் என்று சொல்லி இங்க சொல்லுது. தமிழ்ல அது சரியா வரல. முதல்ல சொன்னதுதான். உணர்வு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அன்பு செலுத்தணும். அது உணர்வு கிடையாது. பகுத்தறிவு என்று சொல்லி அங்க வரணும். சரியான வார்த்தை வரணும்னா, பகுத்தறிவு, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா விவேகம்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? பகுத்தறிவு. அதை பார்க்கலாம். பகுத்தறிவு தான் அது கரெக்டா வரணும். உணர்வுன்றது சரியா அங்க இல்ல. இல்லைங்களா? மூலமொழிகள்ல எல்லாம் பார்த்தா அப்படி வராது. இப்ப பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு பாருங்க ஒரு வசனத்தை கூட அதுக்கு வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர்ல பாருங்க. எபிரேயர்ல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று முயற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே ஆகும் என்று சொல்லி சொல்றார். இல்லைங்களா? பகுத்தறி பலமான ஆகாரம் நன்மை தீமை இன்னதென்று முயற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக. ஆனா இந்த எபிரேயர்ல சொல்லப்பட்டதை விட மேலான ஒரு வார்த்தையைத்தான் பவுல் இந்த பிலிப்பியர்ல இங்க பயன்படுத்துறாரு. இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டுல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. இல்லைங்களா? உணர்வுன்னு இங்க நமக்கு மொழிபெயர்க்கும் போது அந்த மாதிரி அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா அது பகுத்தறிகிற ஒரு காரியம். பாருங்க அன்பு இருக்குது. தெய்வீக அன்புல வளரணும். அந்த அன்புக்குள்ள 2 காரியம், 2 தன்மை பிரிக்க முடியாத தன்மை இருக்கு. அதுல 1 அறிவு, இறையியல் அறிவு. வெறும் இறையியல் அறிவு இருந்து அது மட்டும் போதுமா? இறையியல் அறிவுல அத பகுத்து அறிகிற ஒரு காரியம் வேண்டும். பகுத்து அறியணும். எது சரியானது, எது நன்மையானது, பெஸ்ட் அப்படின்னு பார்க்க தெரியும். இல்லைங்களா? எது சரி? இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து இது எங்க போய் முடியும் அப்படின்னு சிந்தித்து நன்மையானதை முடிவு செய்கிறது. அதான் அதான் பகுத்தறிவு. எல்லாம் நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? எல்லாம் சிலர் பேர் கேட்பாங்க. நீங்க என்னங்க இப்படி ஒரு சின்ன விஷயத்தையே இந்த அளவுக்கு யோசிச்சு யோசிச்சு பாக்குறீங்க? இந்த பக்கம் ஒரு டைரக்ஷன்ல யோசிக்கிறீங்க, இந்த பக்கம் ஒரு டைரக்ஷன்ல யோசிக்கிறீங்க. என்கிட்ட கேட்பாங்க சில பேர். இது ஒரு சின்ன விஷயம் தானே. இந்த விஷயத்துக்கு எத்தனை ஆங்கிள் யோசிக்கணுமா? அப்படித்தான் யோசிக்கணும். அது வேதம் சொல்லுது. யோசிக்கணும். இல்லைங்களா? யோசிக்காதவனுக்கு பேரு ஒரு மண்டமான மனுஷன். யோசிக்கணும். இந்த காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, இந்த காரியத்தை செஞ்சா அதனுடைய நிலை எங்க போய் முடியும்? அது சரியா இருக்குமா? தப்பா இருக்குமா? அந்த அது போய் எங்க அந்த கடைசியா போய் எண்ட் ஆகும்போது அதுல எதுல போய் முடியும்?
அப்படிங்கிறது இங்க பிகினிங்லயே நம்ம பார்க்கறதுக்கு தெரியும். இந்த வேத அறிவு அது பகுத்தறிவுல இருக்கும். அந்த அன்பு, அறிவிலும் எல்லாம் பகுத்தறிகிற ஒரு காரியம் நமக்கு வேணும். இல்லைங்களா? ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆரம்பிக்கும்போதே பாருங்க, நீங்க ஏதாவது ஒரு கோவமா பேசுறீங்க அப்படின்னா, சில நேரத்துல பாருங்க. சில நேரத்துல நம்ம அப்படி சோர்ந்து போயிடுறோம். இல்லைங்களா? ஆனா அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். இல்லைங்களா? இத நம்ம செய்யறோமே, என்ன ஆகும்? இத நம்மனால சரியா நடத்த முடியுமா? இத ஒரு ஒரு கரெக்ட்டா கொண்டு போயிட முடியுமா? சிந்திக்கணும். சிந்தனை இல்லைன்னா எப்படி குடும்பத்தையே நடத்த முடியாது. ஒண்ணும் நடத்த முடியாது. அவனுக்கு அன்னைக்கு இதுக்கு சோறு கிடைச்சா படுத்து கிடந்தான்னா, அவன் பேரு பிச்சைக்காரன்னு சொல்லுவேன். அவனுக்கு என்ன பண்ணுவேன்? எங்கேயோ சோறு கிடைச்சா சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சாப்பிட்டு போட்டு படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு, எந்த ஒரு திட்டமும் இருக்காது, எந்த ஒரு யோசனையும் இருக்காது, ஒண்ணும் கிடையாது. அப்புறமே நடுவுல வந்து நின்னுகிட்டு மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு, ஒண்ணும் இருக்காது. இறையியல் அறிவில்ல, அந்த அறிவுல பகுத்தறிவில்ல, அந்த அறிவுல பகுத்தறியணும். நல்லது, கெட்டதுன்னு மட்டும் அறியறதில்ல. என்னவா ஆகும்? இது எது என் வாழ்க்கையில நான் அத செஞ்சேன்னா, இறையியல் அறிவின் பூர்வமாகத்தான் நான் செய்யறேன். ஆனா அது எங்க போய் முடியும்? என்னால முடியுமா? இதுல என்ன இருக்குன்னு அதுல இருக்கிற பெஸ்ட் இல்லைங்களா? அது நம்ம பார்க்கறதுக்கு தெரியணும். தூர பார்வை. அதெல்லாம் இல்லாம குருட்டு கவுதி மாரி ஒரு ஜெபம்லாம் பண்றாங்கல்ல, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் நான் விட்டப்பா. நான் பாட்டுக்கு தொண்டு மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பேன். எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. எல்லாம் கடவுள்ட்டயே நான் சொல்லிட்டேன். இல்லைங்களா? ஆண்டவர் சொன்ன கடமை, பொறுப்பு எதையுமே செய்ய மாட்டாங்க. மனிதனிடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்த கடமை, பொறுப்புல அதை செய்ய மாட்டாங்க. கர்த்தர நம்பி பண்ணுங்க. விசுவாசத்தோட பண்ணுங்க. 10 பைசா கையில இல்லாமயே இறங்கிடலாம். கோதாவுல. இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா? ஒண்ணும் இருக்காது. திட்டமிடுதல் இருக்காது. எதுவுமே இருக்காது. இறங்கிட்டு பாதி வழியில நின்னுகிட்டு ஒருத்தரையா கெஞ்சிக்கிட்டு கிடக்குறது. இல்லைங்களா? அது காரணம் என்ன? பகுத்தறிதல் இல்லை. பகுத்தறிதல் இல்லை. வாழ்க்கையில அது பாருங்க அந்த அன்புக்குள்ள இருக்கிற பிரிக்க முடியாத 2 தன்மையில அறிவு இருக்கும். அது இறையியல் அறிவு இருக்கும். இந்த இறையியல் அறிவுல பகுத்து அறிகிற காரியம் வேணும். பகுத்தறியறது. இயேசு கிறிஸ்துவிடத்துல பிசாசு வந்து சொல்றான் பாருங்க. நீ தாழ குதி. அப்புறம் தேவதூதர் தம்முடைய கரங்கள்ல ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா அப்படின்னு சொன்னோனே, வேதத்துல இருந்து காட்டினா கபீர்னு குதிச்சிடலாமா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பகுத்து சொல்றாரு. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. இல்லைங்களா? எழுதியிருக்குதே. அப்ப அத எப்படி செய்யறது? தப்பு. பகுத்தறிகிறது. அந்த அறிவு அதுல வளரும்படி பிலிப்பியர் வளரும்படி பவுல் ஜெபம் பண்றார் 2வது. நம்மகிட்ட அந்த அறிவு இருக்கா? இறையியல் அறிவு இருக்குதா? செஞ்சு பாருங்க. இறையியல் அறிவு இருந்தா அத நான் என்ன பகுத்தறியறேன்னா, அத வச்சு என்ன பண்றது? வெறும் வெறும் அறிவு வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வெறும் வெறும் அறிவு வச்சுக்கங்க. வெறும் அறிவு வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒண்ணும் கிடையாது. இறையியல் அறிவு வேணும். இயேசு யார்? இயேசு என்ன செய்தார்? நான் யார்? பாவம்னா என்ன? இல்ல எல்லா காரியத்திலும் அறிவு. இல்ல சபைனா என்ன? குடும்பம்னா என்ன? கடவுள் என்ன சொல்றாரு? அப்படின்னு ஒரு ஒரு காரியம் அவருடைய மத்தியஸ்த பணி என்ன? இப்படி ஒரு ஒரு காரியத்தை அறிஞ்சு, 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 அறிஞ்சு அறிவுல இந்த அறிவுல அப்படியே பெருக்கெடுத்து அப்படியே நம்பணும். அடுத்து அது பகுத்தறிவு. சரிங்களா? பகுத்தறிவு. அதுல பகுத்தறிதல். அதை எடுத்து சரியாக அத பயன்படுத்தணும். பகுத்தறிதல். ஒரு காரியத்த பகுத்தறிவு. சிந்தனையே இல்லாத மனுஷன் என்ன பண்றான் சொல்லுங்க பாக்கலாம். பாருங்க. இப்ப பாருங்க அந்த சிந்தனை அப்ப பகுத்தறிவு. அதான் சொல்றாரு. எல்லா உணர்வுல அதிகமாக வளருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு அப்படி இல்ல அப்படின்னா, ஆண்டவர்ட்ட தாழ்மையா ஜெபம் பண்ணணும். இந்த அறிவு இல்லாதனால தான் ஆண்டவரே, இறையியல் அறிவு இல்லாததுனால தான் பிள்ளைகளையும் நல்லா வளர்க்க முடியல. என் குடும்பத்திலயும் நல்லா நான் நடந்துக்க முடியல. சபையிலயும் நல்லா நடந்துக்க முடியல. என்னால வேலையிலயும் நல்லா எங்கேயுமே என்னால நல்லா நடந்துக்க முடியாததுக்கு காரணம் என்ன? இறையியல் அறிவு இல்ல. என்னால பகுத்து அறிய முடியல. என் அன்புக்குள்ள இதெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லாததுனால தான் நான் இப்போ ஒரு சிக்கலா போய் பிடிச்சு கிடக்குறேன். சிக்கு புடிச்சு போய் கிடக்குது. எனக்கு ஏசு தெரியுது. ஏசு எனக்காக எல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரியுது. ஆனா அந்த அன்புல நான் என்ன பண்ணல? பெருகல.
இந்த அன்புல பெருகுனா அதுக்குள்ள 2 காரியம் இருக்குது. பிரிக்க முடியாத தன்மை, அறிவு இருக்கும். அந்த அறிவும் எனக்கு ஒண்ணும் மாயமா இருக்கிற மாரி இருக்குது. அது பகுத்தறிவும் இல்ல. ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே! எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு போய் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, கடவுள் உதவி செய்வார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் இல்லாததுனால தாங்க இத்தன பிரச்சனை. ஒரு பகுத்தறிய முடியல. பகுத்தறிகிறவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்திருந்தபோது, இதெல்லாம் அதுல பெருகணும்னு சொல்றாரு. அது அப்டின்னா என்ன அர்த்தம்? பெருகிட்டே இருக்கணும். பெருகிட்டே காலம் முற்றும் அதிக அதிகமா, அதிக அதிகமா, அதிக அதிகமா பெருகணும். சரிங்களா? பெருகணும். அதுக்கு முடிவே இல்ல. பெருகிட்டே இருந்து, 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 இருந்து அது எல்லார் இடத்துலயும் பாஞ்சு ஓடும். சரிங்களா? அதனாலதான் சில நேரத்துல இந்த உலக மனுஷனே சொல்றான் பாருங்க. வாசிக்கிறோம். ஒருத்தன் வாசிச்சிருக்கிறவனையே வாசிக்கலாம். சரிங்களா? உலகத்துல சொல்றாங்க இல்லைங்களா? பாருங்க. எதுவும் இல்லைன்னா என்ன பண்றது? இங்கேயே வத்தி போய் கிடக்குது. இங்க தண்ணி தொறந்தா காத்து தான் வருது. இது எங்க போய் வழிஞ்சு பக்கத்துல எல்லாம் ஓடுறது? இங்கேயே பெரிய பஞ்சமா இருக்குது இல்லைங்களா? அப்ப அத பார்க்கணும். பவுல் ஜெபம் பண்றாரு பாருங்க. எவ்வளவு அருமையான ஜெபம். அதான் சிறந்த ஜெபம். பவுலுடைய சிறந்த ஜெபம். அன்பு. என்னுடைய ஜெபம் இதுதான். நீங்கள் அன்பில் இல்ல அன்புல நீ எல்லா அன்புல எல்லா அறிவிலேயும், எல்லா உணர்வுலயும் நீங்க பெருகணும்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. அவங்க ஏற்கனவே அன்புடையவங்களா இருக்கிறாங்க. ஆனா பெருகணும் ஜெபம் பண்றாங்க. இன்னும் அதிக அதிகமா பெருகுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கு. பார்க்கணும். சரி லாஸ்ட்டா ஒரு காரியத்த பார்த்து நம்ம முடிக்கலாம். இப்போ அன்பு சரிங்களா? அந்த அன்பு அதிக அதிகமாக பெருகுகிற பொழுது, அதுக்குள்ள என்ன இருக்குது? 2 இருக்குது. அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. இல்லைங்களா? அந்த அன்புல இருக்கிற 2 பிரிக்க முடியாத தன்மைகள். அந்த அந்த காரியம், அந்த அன்பு பெருகுச்சுன்னா, அதனுடைய விளைவு என்ன? அது அது விளைவு. ஒரு விளைவை ஏற்படுத்தும். இல்லைங்களா? அந்த அன்பு வளர்கிறது. அதுக்குள்ள அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. இப்ப 3வதா பார்க்கிறோம். அந்த அன்பினுடைய விளைவு. 3வதா நம்ம பார்க்கணும். அன்பினுடைய விளைவு. இங்க சொல்லப்படுது இல்லைங்களா? 9ஆம் வசனத்துல, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அப்படின்னு சொல்லிட்டு. உத்தமமானவைகளை. இந்த உத்தமமானவைகள்ன்றது கூட இங்க என்ன மாதிரி இருக்குன்னா, இப்ப பவுல் என்ன சொல்றாரு? எங்க ஜெபம் பண்றாருன்னா, அத பாருங்க. அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்ல கொஞ்சம். என்னுடைய ஜெபம் இதுதான். உங்கள் அன்பு அதிக அதிகமாக அறிவிலும், பகுத்தறிவிலும் பெருகி வளர வேண்டும். அப்போ மிகச்சிறந்தது எது என்று நிதானித்து அறிய உங்களால் முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம தமிழ்ல படிச்சா அப்படி புரியுதா? இது முன்னாடி இருக்கிறது பின்னாடி, பின்னாடி இருக்கிறது சைடுல எல்லாம் போட்டு தமிழ் கொஞ்சம் அப்படி இருக்கு. அதனால உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அப்படின்னா, அது இப்ப பின்னாடி வந்திருக்கும். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரிங்களா? அப்பொழுது மிகச்சிறந்தது எது என்று நிதானித்து அறிய உங்களால் முடியும். அது பெஸ்டானது. சரிங்களா? அப்ப அது நம்ம வாழ்க்கையில என்ன விளைவ கொண்டு வரும்? உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாகங்கிறது என்னவா இருக்கணும்னா, அப்பொழுது மிகச்சிறந்தது எதுன்னு நீங்க நிதானித்தறிய உங்களால முடியும். இல்லைங்களா? உத்தமமானது எதுன்னு, அது மிகச்சிறந்ததுங்கிறது தான் உத்தமமானது. உத்தமமானது எது அப்படின்னு நிதானித்தறிய உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். அன்பு பெருகுது. அந்த அன்புல இறையியல் அறிவு இருக்குது. அதுல பகுத்தறிவு இருக்குது. எது சரி, தவறு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த சரி இருக்கு பாருங்க. அந்த சரியில எது உத்தமமானது அப்படிங்கிறத நாம் நிதானித்தறிய முடியும். சரிங்களா? உங்களுக்கு நான் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கங்க. அதாவது நமக்கு இருக்கிற அந்த பாருங்க, அந்த அன்பு பெருக, பெருக, பெருக அந்த அன்புக்குள்ள 2 காரியம் இருக்கு. அறிவு இருக்குது. அது இறையியல் அறிவு. அதுல பகுத்தறிவு இருக்குது. அது சரியா பகுத்து ஒரு விஷயத்த பகுத்தறிகிறது. அந்த பகுத்தறிகிறதுல மிகச் சிறந்தது எது அப்படிங்கிறத நம்ம நிதானித்து அறிய முடியும். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு மங்கலான உதாரணம் தான். இதுக்கு அதையெல்லாம் அவ்வளவு உதாரணமா நம்ம சொல்லிற முடியாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அவ்வளவுதான். அது ஒரு மங்கலான உதாரணம்னு வச்சுக்கங்க. நம்ம ஒரு பழம் வாங்க போறோம். பழத்த பிரிக்கிறாங்க. இதெல்லாம் செத்த பழம், இதெல்லாம் நல்ல பழம். 2ஆ பிரிச்சாச்சு. அந்த நல்ல பழத்துல இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான பழம். உங்களுக்கு புரியுதுங்களா? அ நல்ல பழம், கெட்ட பழம்.
சரிங்களா? பிரிக்கிறது, பகுத்தறிஞ்சு பிரிக்கிறது. பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த நல்ல பழம் ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? பெஸ்ட் பழம். அந்த பழத்திலேயே எது சிறந்தது? பெஸ்ட்டான பழம் இல்லைங்களா? எக்ஸலன்ட் என்று சொல்லி சொல்லுது. ஆங்கிலத்துல வருது இல்லைங்களா? அது மிகச் சிறந்தது இல்லைங்களா? எது? அப்படிங்கிறத நாம் நிதானித்தறிய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அந்த காரியத்துல நம்ம செய்கிற பகுத்தறிந்த காரியத்துல கூட எது ரொம்ப மேலானது? எது ரொம்ப ஒரு உயர்ந்த உத்தமமானது? எது சிறந்தது? அப்படிங்கிறத நம்மால செய்ய முடியும். அது நம்முடைய வாழ்க்கையில அது விளைவாக வரும். நடைமுறை வாழ்க்கையில அது நடக்கும். சரிங்களா? அதனாலதான் சொன்னேன். நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் இறையில் பூர்வமாக சிந்திக்கிறோம், பகுத்தறிகிறோம். அந்த பகுத்தறிஞ்சு சரின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. அதுல டிசைட் பண்ணதுல ரொம்ப சரி. இதுதான் ரொம்ப சரி. அப்படின்னு தான். எவ்வளவு பாத்தீங்கன்னா, எவ்வளவு காரியத்த பவுல் சொல்றாரு பாருங்க. பெஸ்ட் இது ரொம்ப பெஸ்ட். சரிங்களா? சொல்றேன்ல எல்லாம் அது மங்கலான உதாரணம் தான் சொல்றேன். இந்த துணி ஓகே. இதெல்லாம் நல்ல துணி. இதெல்லாம் கம்பெனி பிராண்டட். ஆனா அதுல இது ரொம்ப பெஸ்ட். ரொம்ப உயர்வான துணி. இதை எடுத்துக்கலாம். அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையில அந்த அன்பு பெருக பெருக அந்த அன்புல 2 பிரிக்க முடியாத தன்மை இருக்குது. ஒண்ணு அறிவு. அது இறையியல் அறிவு. அது இல்லைன்னா அது அன்பே கிடையாது. அது ஆண்டவர் சொன்ன அன்பா இருக்காது. அடுத்ததுல பகுத்தறிவு இருக்கிறது. சரியானத நம்ம பகுத்து அறிகிறோம். அந்த இறையியல் அறிவின் மூலமாக. அந்த இறையியல் அறிவு இருக்கு. அதுக்குள்ள பகுத்தறிவு இருக்குது. அதன் மூலமாக நம்ம அ அத பகுத்து அறிகிறோம். அதுல பெஸ்ட் எது சிறந்தது அப்படிங்கிறத நம்ம நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அதுக்காகத்தான் பவுல் ஜெபம் பண்றார். அப்பொழுது உத்தமமானதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக எது ரொம்ப உத்தமமானது, எது ரொம்ப உயர்ந்தது, எது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத நீங்க நிதானித்தறிய முடியும். இப்ப ரொம்ப பலன் அளிக்கக்கூடியது எது அப்படிங்கிறத உங்களால நிதானிக்க முடியும். இது ரொம்ப பலன் கொடுக்கும். கடவுளுக்குள்ள எனக்கு ரொம்ப பலன் இது கொடுக்கும். அதனால நான் இதை செய்வேன் அப்படின்னு நிதானித்து அறிய முடியும். சரிங்களா? அதான் 3வது அந்த அன்பின் விளைவு. எத்தனை இருக்கு பாருங்க. அவளுடைய ஜெபத்துல. இப்ப இந்த ஜெபம் எப்படி சிறந்த ஜெபம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் தான் வேதத்திலேயே ரொம்ப சிறந்த மேலான ஜெபம். அதுல இருந்து ஒரு துணிக்கு மாதிரி தான் இது நம்ம பவுலுடைய ஜெபம் பார்க்கணும். பவுலுடைய ஜெபம் அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சரிங்களா? இப்ப இன்னைக்கு நம்ம அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்மள அன்பு பெருகுதா? நம்ம அதை பெருக்குறோம், வளர்றோமா? வளருதா? வளரலின்னா வளர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல தான் உதவி கேட்கும். ஆண்டவருடைய உதவி இல்லாம ஏன்னா, அந்த அன்பை நம்முடைய இருதயத்துல விதைச்சது அவர்தான். அதை பெருகச் செய்கிறவரும் கடவுள் தான். வெறுமனே ஜெபம்ன்னு சொல்லிட்டோனே, ஜெபம் மட்டும் இல்ல. இப்ப இந்த வார்த்தைகள் வருது பாருங்க. அதுதான் கடவுள் பேசி இதெல்லாம் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கிறார். பெருக்கறதுக்கு தான் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த நான் உன் மேல வச்ச அன்பு பெருசுப்பா. அந்த அன்பு பெருகணும். என்னல நீ அதிக அதிகமா பெருகுற பொழுதுதான் அந்த அன்பு அப்படி பெருகி ஓடும். அது மத்தவங்க கிட்ட ஓடும். பிள்ளைங்ககிட்ட ஓடும். சமுதாயத்துல ஓடும். மற்றவங்ககிட்ட சுவிசேஷம் போகும். இதெல்லாம் நடக்கும். பாருங்க இந்த அன்பு இல்ல அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் எங்கேயோ இருக்கிற பவுலுக்கு கொண்டு வந்து இப்படி உதவி செஞ்சிட முடியுமா? ஊழியத்துல தாங்க முடியுமா? எதனா பண்ண முடியுமா? பக்கத்துல இருக்கிறன்னா ஒன்னத்துக்கும் பண்ண முடியாது. இல்லைங்களா? பாருங்க. உடைய களத்தையும் குடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு பவுல். சரிங்களா? களத்துக்கு மிஞ்சி நீங்க செஞ்சீங்க. எப்படி செய்யறது? அது அன்பு. அந்த அன்பு அப்படியே பொங்கி, 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 பொங்கி போய் அப்படி இருக்கு. சரிங்களா? இது சும்மா வர அன்பா? நீங்க சொல்லுங்க. சும்மா வந்துருமா? சும்மா வர அன்புன்னா போயா அந்த பக்கம் அப்படின்றுவாய்ங்க. ஏன் ஜெயில்ல உட்கார்ந்துருக்கிறேன். உன்கிட்ட சவகாசம் வச்சுக்கிட்டா என்னையும் சேர்த்து திருடன்னு சொன்னான்னு சொல்லுவாய்ங்க. ஊருக்குள்ள ஒருத்தனும் மதிக்க மாட்டான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொல்லுவாய்ங்க. இல்லைங்களா? அப்படிதானே நீங்க சொல்லுவ. ஜெயிலுக்கு போய் அங்க ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறவரு எனக்கு ரொம்ப நெருங்கியவர்ன்னு சொல்லிக்குவாய்ங்களா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாருங்க. அப்போ அன்பு இல்லைன்னா, அந்த அன்புல இறையியல் அறிவு இல்லைன்னா, சரிங்களா? அதுல பகுத்தறிவு இல்லைன்னா, எப்படி அறியறது? இப்ப அதெல்லாம் இருக்கு. இப்ப அது வளர்றதுக்கு இன்னும் அதிக அதிகமா வளரட்டும்னு ஜெபம் பண்றாரு.
நமக்கு அதுல ஒரு ஓய்வு குடுத்துறக்கூடாது வாழ்க்கையில. அதுல ஓய்வே கிடையாது. வளர்ந்துகிட்டே இருந்து 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 கடவுளிடத்துல போய் பூரணம் அடையும். இல்லைங்களா? அப்படியே எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த ஊர்ல பஞ்சபதாதி மாரி சுத்தி போட்டு, ஒரு நாள் கடவுள் "அன்பே வா" அப்படின்னு கூப்பிடுவாருன்னு நினைச்சுக்கிறேன். எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். என் வாழ்க்கைப்படி தான் நான் வாழ்வேன். எல்லா காரியத்திலயும் இழிவா இருப்பேன். கடமை பொறுப்பு செய்ய மாட்டேன். குடும்பத்த ஒழுங்கா வச்சுப்பேன். பிள்ளைய ஒழுங்கா வச்சுக்க மாட்டேன். வேலையில ஒழுங்கா இருக்க மாட்டேன். சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். ஆனால் நீர் வருகிற பொழுது நான் கை 2யும் நீட்டிட்டு நிப்பேன் அப்படின்னு என்னைய என்ன சொல்றது? பாத்துக்கங்க. அப்ப அது எப்படி இருக்கு? இதுக்காக மன வருத்தம் வேதனைப்படணும். அது என்கிட்ட இல்ல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அது என் வாழ்க்கையில பெருகணும் ஆண்டவரே. இந்த அன்பு பெருகணும். நீர் என் மேல் காட்டின அந்த அன்பு மேலானது அந்த தெய்வீக அன்பு என் வாழ்க்கையில பெருகட்டும் ஆண்டவரே. எனக்கு உதவும். வேத சத்தியத்துல அறிவுல கேட்கிற பிரசங்கங்கள்லாம் கேட்டு என் வாழ்க்கையில சிந்தித்து பகுத்தறிகிற ஒரு அன்பு அது குடுங்க ஆண்டவரே. அந்த அன்பு உத்தமமானதை நிதானித்து அறியட்டும் ஆண்டவரே. எது பெஸ்ட் அப்படிங்கிறத அது நிதானிக்கட்டும் ஆண்டவரே. எது உம்மை மகிமைப்படுத்தும்? எது உம்மை உயர்த்தும்? அதுதான் பெஸ்ட். பெஸ்ட்ன்னா நம்ம ஒண்ணு பெஸ்ட் இல்ல. இது அந்த பெஸ்ட்ங்கிறது என்ன தெரியுங்களா? மிகச்சிறந்தது. இல்லைங்களா? அந்த அன்பின் விலை மிகச்சிறந்தது எது அப்படின்னு நிதானித்து நாம் அறிகிறதுங்கிறது, இது எது கடவுளை மகிமைப்படுத்தும்? இது எது கடவுளை உயர்த்தும்? அது கடவுளுக்குள்ள எது மேன்மை? சரிங்களா? புசித்தாலும், குடித்தாலும், எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கு என்று செய்யணும் சொன்ன எது இந்த உயர்ந்தது பெஸ்ட்? ஏன்னா கடவுள் சொன்னது பெஸ்ட் எது? அது ரொம்ப மோசமா இருந்தா, ரொம்ப பிடிக்கவே இல்ல. ரொம்ப இதா இருக்குது. அன்பு செலுத்து. அன்பு செலுத்தணும்னா சும்மா வருமா? வராது. அந்த அன்பு நம்முள்ள பொங்கி பொங்கி வந்தாதான் அது வரும். சரிங்களா? இல்லைன்னா வராது. எத்தனை சண்டை, எத்தனை பிரச்சனை. சரி இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சில நேரங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில நேரம் எல்லாருமே பெரிய ஆளுகள் இல்ல. நான் அப்படி வந்துட்டு போதிலும், இந்த வார்த்தை வேலை செய்யுதா? அந்த இறையியல், அந்த அன்பு, சரிங்களா? அந்த அறிவுடைய அன்பு, இறையியல் அன்பு, சரிங்களா? அது வேலை செய்யுதா எனக்குள்ள? நான் பண்ணது தப்பு. அத நான் போய் சரி செய்யணும். அதுக்கு நான் இறங்கணும். கடவுள் எனக்காக இறங்கி வந்துட்டாரு இந்த உலகத்துக்கு. நான் போய் இங்க இறங்கி போறதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன்ங்களா? நினைக்கிறேன். இந்த 3 காரியங்கள நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய ஜெபம். சரிங்களா? பவுலின் சிறந்த ஜெபம். அதுல இன்னைக்கு ஒரு 3 காரியம் பார்த்திருக்கோம். இனி வருகிற நாட்கள் அதுல மீதியும் நம்ம சிலத பார்க்கலாம். ஆனா அதனுடைய அன்பு அந்த பவுலுடைய ஜெபத்தினுடைய மையமா இருக்கிறது அன்பு. அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. அந்த அன்புல தான் அறிவு, பகுத்தறிவு, இல்லைங்களா? மிகச்சிறந்தது எது அப்படிங்கிறத நிதானித்து செய்கிறது. இதெல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆகவே நம்ம இது 3ம் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம இடத்துல அ வளராம இருந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள அது இருக்கும். அந்த அன்பு இருக்கும். அது வளர்க்கப்பட வேண்டும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா, ஆண்டவரிடத்துல தன்னோட பாவ மன்னிப்புக்காக கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். அத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம பார்ப்போம்.